ஓகே பாருங்க. பங்குடைமை நிதி கூற்றுக்கள். அதில் நாங்க இறுதியா பார்த்த விஷயம் பங்காளர் நடைமுறை கணக்கு, பங்காளர் மூலதன கணக்கு. சரியா? பங்காளர் மூலதன கணக்குன்னு சொல்றது நிலையான உரிமைகளை பதிவு செய்யக்கூடிய விடயம். பங்காளர் நடைமுறை கணக்குன்னு சொல்றது மாறும் உரிமைகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு கணக்கு. அதோட நாங்க இறுதியா பார்த்தது இலாப நட்ட பகிர்வு கூற்று மற்றும் பங்காளர் நடைமுறை கணக்கு. அந்த ரெண்டுலையும் தொடர்பு படுத்தக்கூடிய கொடுக்கல் வாங்கல், அதற்கான இரட்டை பதிவுகள், நாட்குறி பதிவுகள் இறுதியா பார்த்தோம். சரியா? இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் அடுத்தது பங்குடைமையின் உரிமையாண்மை. உங்களுக்கு பங்குடைமையின் உரிமையாண்மை சொல்லி தந்தேன். பங்காளர் மூலதன கணக்கையும் பங்காளர் நடைமுறை கணக்கு இறுதி மீதிகளை கூட்டி வாரதுன்னு சொல்லி தந்தேன். சரியா? எனவே அடுத்தது பாருங்க, பங்காளர உரிமை மாற்றம் அடைதல் மற்றும் நன்மதிப்பு. அதை பார்ப்போம். பங்காளருடைய அதாவது பங்குடைமையிட உரிமை எப்படி மாற்றம் அடையும், அடுத்தது நன்மதிப்பு. எனவே தலைப்பு போட்டுக்கோங்க. பங்காளர் அல்லது பங்குடைமையின் உரிமை மாற்றம் அடைதல். பங்காளர் அல்லது பங்குடைமையின் உரிமை மாற்றம் அடைதல். இதுல பாருங்க, மிக முக்கியமானது உலக பார்ட்மனுக்கு வரக்கூடிய விஷயம், அடுத்து பாட்டுக்கும் முக்கியமானது. முதலாவது பாருங்க, பங்குடைமையின் உரிமையாண்மை. பங்குடைமை பங்குடைமையுடைய உரிமையாண்மை என்று சொல்றது பங்காளர் மூலதன கணக்கு மீறி மற்றும் அந்த பங்குடைமையிட நடைமுறை கணக்கு மீறி, இது ரெண்டையும் நாங்க கூட்டி எடுத்தா அதனால சொல்லுவோம் பங்குடைமையின் உரிமையாண்மை. ஒரு பங்குடைமையிட உரிமை என்று சொல்றது பங்காளர் மூலதன கணக்கு மீதி, பங்காளர் நடைமுறை கணக்கு மீதி, அதுல டோட்டலா கூட்டி எடுத்தோம்டா பங்குடைமையின் உரிமையாண்மை. அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு பங்காளருடைய உரிமையாண்மை எப்படி காண்றது. உதாரணமாக ஏபிசின்னு பங்காளர் காணப்படுறாங்க. இந்த ஏ பங்காளர், பி பங்காளர், சி பங்காளர், ஒவ்வொரு பங்காளருடைய உரிமை எப்படி காண்றதுடா அந்த ஒவ்வொரு பங்காளருடைய நடைமுறை கணக்கு மீதியினையும் மூலதன கணக்கு மீதியினையும் கூட்டி வாருது. நீங்க மொத்தமா பங்குடைமையிட உரிமைன்னு கேட்டா இந்த ஏபிசி மொத்தத்திலையும் மூலதன கணக்கு இறுதி மீதி, நடைமுறை கணக்கு இறுதி மீதியை கூட்டி வாரது. சரியா? நேற்று நாங்க படிச்ச மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு, அந்த கணக்கு செய்வதனூடாக இறுதியில மீதி வரும். இந்த மீதியை கூட்டி நாங்க போட்டோம்னா உரிமை வரும். ஓகே. அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு பங்காளருடைய உரிமை எப்படி காண்றதுன்னா தனித்தனிய ஒவ்வொரு பங்காளருடைய நடைமுறை கணக்கு மீதியினையும் மூலதன கணக்கு மீதியினையும் கூட்டி வாரது. இதை தெளிவா விளங்கிக்கும். சரியா? இப்ப நான் தனித்தனியா ஏட நடைமுறை கணக்கு மீதி, பீட நடைமுறை கணக்கு மீதி, சீட நடைமுறை கணக்கு மீதி, அதே போல ஏட மூலதன கணக்கு மீதி, பி பங்காளருடைய மூலதன கணக்கு மீதி, சி பங்காளருடைய மூலதன கணக்கு மீதி, அது தனித்தனியா கூட்டி எடுத்தோம்னா பங்காளருடைய உரிமையாண்மை வரும். இது முதலாவது தெளிவா விளங்கிக்கோங்க. உங்களுக்கு பார்ட் ஒன்ல கேள்வி கேட்கப்படும் பங்குடைமையின் உரிமையாண்மை யாது, அல்லது குறிப்பிட்ட பங்காளர பெயர் குறிப்பிட்ட உரிமையாண்மை யாதுண்டா இலகுவான முறையில கண்டுபிடிக்கலாம். பங்குடைமையுடைய உரிமைண்டா மொத்தமா நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு செஞ்சு அதை கூட்டு தொகையை கூட்டி எடுக்கிறது. நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு மீதி. ஒவ்வொரு பங்காளருடைய உரிமைண்டா தனித்தனியா பங்காளர நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு மீதியை கூட்டி எடுக்கிறது. இது கிளியர்னா செக்ல போட்டுருங்க. இது கட்டாயம் பார்ட்மனுக்கு வரக்கூடிய வினா. இது கிளியர்னா செக்ல போடுங்க. பின்னுக்கு நாங்க பேப்பர் கிளாஸ் வினாக்கள் செய்யும்போது ஃபுல்லா கிளியர் ஆகும். சரியா? முதலாவது தியரியை நல்ல முறையில விளைவிக்கோங்க. எனவே எழுதிக்கோங்க, பங்காளர் அல்லது பங்குடைமையின் உரிமை மாற்றம் அடைதல், அது கீழே முதலாவது எழுதிக்கோங்க
பங்குடைமையின் உரிமையாண்மை என்று தலை போடுங்க. முதலாவது பங்குடைமையின் உரிமையாண்மை. அதை கீழே எழுதுங்க. ஒரு பங்குடைமையில உரிமையாண்மைன்னு கேட்டா அது கீழே பங்காளர் மூலதன கணக்கு மீதி, பங்காளர் நடைமுறை கணக்கு மீதி ரெண்டையும் கூட்டி எடுத்தோம்னா பங்குடைமையின் உரிமையாண்மை எழுதிக்கோங்க. பங்காளர் மூலதன கணக்கு மீதி, பங்காளர் நடைமுறை கணக்கு மீதி அது ரெண்டையும் கூட்டி எடுத்தா பங்குடைமையின் உரிமையாண்மை. அதாவது இறுதி மீதிகளை கூட்டி எடுக்கணும். டோட்டல் பெருமை. ஓகே, அந்த சமன்பாட்டு கீழே நோட்ல போட்டுக்கோங்க. நோட்ல எழுதிக்கோங்க. இங்கு பங்காளர் மூலதன கணக்கு மீதி மற்றும் பங்காளர் நடைமுறை கணக்கு மீதி. இங்கு பங்காளர் மூலதன கணக்கு மீதி மற்றும் பங்காளர் நடைமுறை கணக்கு மீதி. தொடர்ந்து எழுதுங்க. அனைத்து பங்காளர்களது அனைத்து பங்காளர்களது கூட்டுத்தொகை பதிவு செய்யப்படும். அனைத்து பங்காளர்களது கூட்டுத்தொகை பதிவு செய்யப்படும். சரியா? இப்ப லாஸ்டா விளைவிக்கோங்க. மிக முக்கியமானது பங்குடைமையிட உரிமை, பங்காளர் மூலதன கணக்கிட இறுதி மீதி, பங்காளர் நடைமுறை கணக்கிட இறுதி மீதி. மொத்தமா ஒவ்வொரு பங்காளர எல்லாத்தையும் கூட்டி மீதிகளை போட்டு பிளஸ் பண்ணி எடுக்கணும். இது எழுதிட்டு ஓகே போடுங்க. ஓகே, அடுத்த வரியில போட்டுக்கோங்க. குறித்த பங்காளரின் உரிமையாண்மை. அடுத்த ஹெடிங் போடுங்க. குறித்த பங்காளரின் உரிமையாண்மை. குறித்த பங்காளரின் உரிமையாண்மை. அப்ப உங்களுக்கு வினாக்கள்ல வரும். ஏபிசி பங்காளர் தரப்பட்டு அதுல ஏ பங்காளருடைய உரிமையாண்மை அல்லது சி பங்காளருடைய உரிமையாண்மை என்று கேட்டா நீங்க நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு செஞ்சு அல்லது வினாக்கள்ல தரவுகள் தருவாங்க. அதை அடிப்படையாக கொண்டு ஏ பங்காளர தனிய நடைமுறை கணக்கு மீதி, ஏ பங்காளருடைய தனிய மூலதன கணக்கு மீதி ரெண்டையும் கூட்டி எடுக்கணும். சரியா? ஓகே, அது கீழே எழுதிக்கோங்க. இங்கு குறித்த பங்காளருடைய இங்கு குறித்த பங்காளருடைய மூலதன கணக்கு மீதியையும் இங்கு குறித்த பங்காளருடைய மூலதன கணக்கு மீதியினையும் தொடர்ந்து எழுதுங்க. கமா நடைமுறை கணக்கு மீதியினையும் கூட்டுதல் வேண்டும். இங்கு குறித்த பங்காளருடைய மூலதன கணக்கு மீதியினையும் நடைமுறை கணக்கு மீதியினையும் கூட்டுதல் வேண்டும். அது கீழே இதை எழுதிக்கோங்க. சரியா? இதுல ஏபிசின்னு தனியா போட தேவையில்லை, எல்லாத்தையும் சேர்த்து காட்டுகிறேன். உங்களுக்கு ஒரு பங்காளருடைய உரிமையாண்மை கேட்டா அதுல கேட்கக்கூடிய பங்காளர நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு பெறுமதியை கூட்டி காட்டணும். சமன்பாடை போட்டுக்கோம். சரியா?
இப்ப நாங்க பார்த்த தியரி கான்செப்ட் கிளியர்னா செட்ல போடுங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதுல பாருங்க, உங்களுக்கு இறுதி மீதின்னு ஒரு விஷயம் சொல்லித்தார். அதாவது மூலதன கணக்கு இறுதி மீதி, நடைமுறை கணக்கு இறுதி மீதி. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா தெளிவா பாத்துக்கோங்க. இறுதி மீதி இறுதி மீதின்னு சொல்றது நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் மீதி. நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் மீதி. அப்ப தெளிவான முறையில விளைவிக்கோங்க. உங்களுக்கு நடைமுறை கணக்கு இறுதி மீதி அல்லது மூலதன கணக்கு இறுதி மீதின்னு சொல்றதும் நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் மீதின்னு சொல்றதும் ஒரே விஷயம். அடுத்து நாங்க நன்மதிப்பு சொல்லி தரேன். இதுல ஒரு விஷயம் விளைவிக்கொள்ளணும். இறுதி மீதினா நாங்க சார்ட்ல இறுதியாக வரக்கூடியது. நாங்க மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு செய்வோம் ஒரு பங்காளரை போட்டு. சரியா? 2 அல்லது 3 பங்காளர் தரலாம். அப்ப இதுல வரக்கூடியதான் இறுதி மீதி. இந்த இறுதி மீதியை நாங்க சொல்லுவோம் நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் மீதி. சரியா? அது மூலதன கணக்குக்கு வரும். ஆரம்பத்துல நாங்க மீதி போடுவோம், அடுத்து மேலதிக மூலதனம் போடுவோம், அடுத்து நன்மதிப்பு சீராக்கம் செய்வோமே, அது கீழே தான் இறுதி மீதி வரும். எனவே மூலதன கணக்கு மீதி இறுதி மீதின்னு சொல்றதும் நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் மீதின்னு சொல்றதும் ஒரே விஷயம். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. எனவே அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க. மூலதன கணக்கு இறுதி மீதி சமன் நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் மீதி. நார்மலா பாக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. மூலதன கணக்கு இறுதி மீதி சமன் நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் மீதி. நம்மளுக்கு பேப்பர்ல நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் மீதி தாரது என்ன? அந்த மூலதன கணக்கிட இறுதி மீதி. இதை தெளிவா விளைவிக்கும். மூலதன கணக்கு இறுதி மீதி சமன் நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் மீதி. அதை எழுதி பாக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே, இப்ப பாருங்க. இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது பங்குடைமையுடைய உரிமை, பங்காளர் உரிமை. நாங்க ஹெடிங் போட்டுக்கிறத பாருங்க. பங்காளர் அல்லது பங்குடைமையின் உரிமை மாற்றம் அடையுது. அப்ப உரிமைன்னா என்னன்னு படிச்சுட்டோம். இப்ப உரிமை எப்படி மாற்றம் அடையும்? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்ட் 1ல அடிக்கடி வர ஒரு கேள்வி. சரியா? ஒரு பங்குடைமையில அல்லது பங்காளருடைய உரிமை மாற்றம் அடைதல், அது எந்த சந்தர்ப்பத்துல மாற்றம் அடையும் பார்த்துக்கொள்ளும். ஒரு பங்குடைமை நிறுவனம் நடாத்தப்படுது. ஏ ஏ பாருங்க, ஒரு பங்குடைமை நிறுவனம் நடாத்தப்படுது. இது 2 பங்காளர் காணப்படுறாங்க, ஏபி. ஒரு பங்குடைமையில 2 தொடக்கம் 20 பங்காளர் காணப்படலாம். எனவே ஒரு பங்குடைமை நடாத்தப்படுது பங்காளர் ஏபி. சரியா? இப்ப பாருங்க, முதலாவது சந்தர்ப்பம் புதிதாக ஒரு பங்காளர் சேரல். அப்படின்னா என்ன? இப்ப ஏற்கனவே 2 பங்காளர் காணப்படுறாங்க, பங்குடைமை நடாத்தப்படுது தொடர்ச்சியாக. புதிதாக ஒரு பங்காளர் சேரல் அப்படின்னா என்ன? சொல்லுங்க பாப்போம். நடாத்தப்படுகின்ற பங்குடைமையில ஒரு புதிய பங்காளர் இணைத்து கொள்ளப்படல், அதை நாங்க சொல்லுவோம் பங்காளர் சேரல். புதிதாக ஒரு பங்காளர் வாரது, பார்ட்னர்ஷிப்க்கு வாரது. எனவே முதலாவது சந்தர்ப்பம் விளங்கிக்கோங்க. பங்குடைமையில உரிமை மாற்றம் அடைந்த முதலாவது சந்தர்ப்பம் ஒரு பங்காளர் சேரும் போது, புதிதாக ஒரு பங்காளர் சேரும் போது. ஏற்கனவே 2 பங்காளர் காணப்படுறாங்க, புதிதா ஒரு பங்காளர் சேரல். இந்த சந்தர்ப்பத்துல பங்குடைமையின் உரிமையாண்மை மாற்றமடையும். அப்ப இப்ப எத்தனை பங்காளர்? 3 பங்காளர் தான் போவாங்க. இது முதலாவது சந்தர்ப்பம். இரண்டாவது பாருங்க, ஒரு பங்குடைமை நடாத்தப்படுது. இங்க ஏபிசின்னு 3 பங்காளர் காணப்படுறாங்க. ஏபிசி 3 பங்காளர் காணப்படுறாங்க.
இந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, பங்காளர் விலகல். பங்காளர் விலகல் அப்படின்னா என்ன? ஏற்கனவே பங்காளராக இயங்கிக் கொண்டிருக்கும் பங்காளர்ல இருந்து ஒரு பங்காளர் விலகி கொள்ளுதல், இலைப்பாறுதல் என்று சொல்லுவோம். அவர் பார்ட்னர்ஷிப்ல இருந்து இல்லாம போறது. சரியா? ஏற்கனவே 3 பங்காளர் காணப்படுறாங்க, ஒரு பங்குடைமை நடாத்தப்படுது. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு பங்காளர் அவர் பங்காளர்ல இருந்து விலகி கொள்ளல சொல்லுவோம், பங்காளர் விலகல். எனவே 2 பங்காளர் தொடர்ச்சியாக பங்குடைமையை நடாத்துவாங்க. இதை முதலாவது விளங்கிக்கோங்க. சரியா? அப்ப ஒரு பங்குடைமையுடைய உரிமை மாற்றம் அடைதல் ரெண்டே ரெண்டு சந்தர்ப்பம். புதிதாக பங்காளர் சேரும் போது, பங்காளர் விலகும் போது. இதை கிளியரா விளங்கிக்கோங்க, பின்னுக்கு படிப்போம். அப்ப பங்காளர் சேரல்டா அவளுக்கு 2 பங்காளர் ஏற்கனவே ஒரு பங்குடைமை நடாத்துவாங்க. அந்த சந்தர்ப்பத்துல புதிதாக ஒரு பங்காளர் இணைத்து கொள்ளப்பட்டா என்ன செய்யப்படும்? 3 பங்காளர் தொடர்ச்சியா பங்குடைமையை நடாத்தி செல்வாங்க. இது முதலாவது சந்தர்ப்பம். இரண்டாவது, ஆரம்பத்துல 3 பங்காளர் சேர்ந்து ஒரு பங்குடைமையை நடாத்துற சந்தர்ப்பத்துல ஒரு பங்காளர் அவரு விலகுவாரு, பார்ட்னர்ஷிப்ல இருந்து நீக்கப்படுவார் அல்லது சுய விருப்பத்தின்படி இல்லாம போவார். அந்த சந்தர்ப்பத்துல பெலன்சாவுல 2 பங்காளரும் தொடர்ச்சியாக பங்குடைமையை நடாத்தி செல்வாங்க. இப்படி 2 சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு கணக்குல வரும். ஏற்கனவே 2 பேர் இருக்கும் போது ஒரு புதிதா ஒரு பங்காளர் சேரல், அல்லது 3 பங்காளர் இருக்கும் போது ஒரு பங்காளர் விலகல். ஓகே, இப்ப எழுதிக்கோங்க, நோட்ல போடுங்க. பங்குடைமை வணிகம் ஒன்றில், பங்குடைமை வணிகம் ஒன்றில் பிரதானமாக, பங்குடைமை வணிகம் ஒன்றில் பிரதானமாக இரண்டு சந்தர்ப்பங்களின் போது, பிரதானமாக 2 சந்தர்ப்பங்களின் போது உரிமையாண்மை மாற்றமடையும். பங்குடைமை வணிகம் ஒன்றில் பிரதானமாக 2 சந்தர்ப்பங்களின் போது உரிமையாண்மை மாற்றமடையும். இது உங்களுக்கு பார்ட் 1ல வரக்கூடிய நோட்ஸ் கேள்வி. சரியா? தெளிவான முறையில விளங்கிக்கோங்க. டைரக்டா பேப்பர்ல வரும். பங்குடைமையின் உரிமையாண்மை மாற்றமடையும் சந்தர்ப்பம் அல்லது பங்காளர் உரிமையாண்மை மாற்றமடையும் சந்தர்ப்பம், நோட்ஸ் கேள்வி வரும். இப்போ நீங்க என்ன எழுதுவீங்க? புதிதாக பங்காளர் சேரல் அல்லது பங்காளர் விலகுதல். எனவே அது கீழே எழுதிக்கோங்க. முதலாவது, புதிய பங்காளர் சேரும் போது, புதிய பங்காளர் சேரும் போது. இரண்டாவது, பங்காளர் விலகும் போது. சரியா? இந்த 2 விஷயத்தையும் எழுதிக்கோங்க. அப்ப ஒரு பங்காளர் சேரும் போது எப்படின்னு நம்மளா சொல்லி தந்துட்டேன். ஏற்கனவே 2 பேர் இருப்பாங்க, புதிதா ஒரு பங்காளர் வந்து 3 பேர் பங்குடைமையை தொடர்ச்சியா நடத்துவாங்க. அடுத்தது, ஆரம்பத்துல 3 பங்காளர் இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு பங்காளர் இல்லாம போய் 2 பங்காளர் தொடர்ச்சியாக பங்குடைமையை நடத்துவாங்க. இப்படித்தான் கணக்கு வரும். இதை எழுதி முடிச்சா ஓகேன்னு போடுங்க, அடுத்த விஷயத்துக்கு போகும். இது நார்மலான விஷயம். ஒரு பங்குடைமை உரிமை மாற்றமடையும் சந்தர்ப்பம் பங்காளர் சேரும் போது, பங்காளர் விலகும் போது. சிம்பிளா விளையாடிக்கோங்க. ஒரு பங்காளர் சேரல்டா ஒரு இயங்கிக் கொண்டிருக்கிற பங்குடைமையில புதிதாக ஒரு பங்காளர் இணைத்து கொள்ளப்படல். ஒரு பங்காளர் விலகல்டா இயங்கிக் கொண்டிருக்கிற பங்குடைமையிலிருந்து ஒரு பங்காளர் அந்த நீக்கப்படுதல் அல்லது சுய விருப்பத்தின்படி பங்காளர்ல இருந்து இல்லாம போறது. சிம்பிள். ஓகே,
அடுத்த நோட்ல போடுங்க. இப்படி பங்குடைமையிட உரிமை மாற்றம் அடைகிற சந்தர்ப்பத்துல, எப்படி ஒரு பங்காளர் சேரும் போது அல்லது பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்? உரிமை மாற்றம் அடையும். அதாவது மாற்றம் சொன்னா ஏற்கனவே சொல்லி நினைக்கிறேன், உரிமை அதிகரிக்கும் அல்லது உரிமை குறைவடையும். இப்படி உரிமை மாற்றம் அடையும் சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு விஷயம் செய்யணும், ஒரு சீராக்கம் மேற்கொள்ளணும். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் நன்மதிப்பு சீராக்கம். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தின் போது உரிமை மாற்றம் அடையும், அதாவது அதிகரிக்கும் அல்லது குறையும். இந்த சந்தர்ப்பத்துல நாங்க நன்மதிப்பை கணிப்பீடு செஞ்சு அதை நாங்க பதிவு செய்யணும், சீராக்கம் செய்யணும். எனவே அடுத்த நோட்ல போடுங்க. பங்குடைமை வணிகம் ஒன்றின் பங்குடைமை வணிகம் ஒன்றின் பங்குடைமை வணிகம் ஒன்றின் உரிமையாண்மை மாற்றம் அடையும் போது, பங்குடைமை வணிகம் ஒன்றின் உரிமையாண்மை மாற்றம் அடையும் போது நன்மதிப்பு மதிப்பிடப்படும். பங்குடைமை ஒன்றின் உரிமையாண்மை மாற்றம் அடையும் போது நன்மதிப்பு மதிப்பிடப்படும். ஓகே, இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். புதிய ஒரு விஷயம், நன்மதிப்பு. சரியா? எனவே தலைப்பு போடுங்க, நன்மதிப்பு. தலை போட்டுக்கோங்க, நன்மதிப்பு, குட்வில்னு சொல்லுவோம். முதலாவது பாருங்க, நன்மதிப்புன்னு சொல்றது என்ன? பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நோமலா நன்மதிப்புண்டா என்ன? ஒரு நிறுவனத்தை விடுங்க, நோமலா நன்மதிப்புன்னு சொல்றது என்ன? ஒரு தனிநபர் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு நன்மதிப்புண்டா என்ன? அந்த தனிநபர் தொடர்பான ஒரு நல்ல பெயர், ஒரு மதிப்பு. அந்த தனிநபர் தொடர்பாக மற்றவர்களது கருத்து, இதெல்லாம் நாங்க சொல்லுவோம் நன்மதிப்பு. அப்ப பங்குடைமையில நன்மதிப்புன்னு சொல்றது விளங்கிக்கோங்க, ஒரு நிறுவனத்தின் நல்ல பெயர், அடுத்த மதிப்பு என்பவற்றால அந்த நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், நலன்களை சொல்லுவோம் நன்மதிப்பு. ஒரு நிறுவனம் காணப்படுது, இந்த நிறுவனமானது தொடர்ச்சியாக 5 வருடங்களுக்கு நடாத்தப்படுது. ஏபிசி பங்குடைமை ஒன்று தொடர்ச்சியாக 5 வருடங்களுக்கு நடாத்தப்படுது. அந்த நிறுவனமானது பல்வேறு வாடிக்கையாளர்களோட கொடுக்கல் வாங்கல மேற்கொண்டு காணப்படும். சரியா? இந்த சந்தர்ப்பத்துல இந்த நிறுவனம் தொடர்பாக வாடிக்கையாளரிடையே, மக்களிடையே பல கருத்துக்கள் காணப்படும். முதலாவது, இந்த நிறுவனத்துல நல்ல பெயர். இந்த நிறுவனம் சொல்றது வாடிக்கையாளரோட சிறந்த முறையில கொடுக்கல் வாங்கல மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனம், குறைந்த விலையில பொருட்கள் சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் நிதி கூற்றுக்கள், அதாவது வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, அத கணக்கு வைப்புகள் சிறந்த முறையில பேணக்கூடிய ஒரு நிறுவனம். இப்படி நிறுவனம் தொடர்பான நல்ல பெயர் முதலாவது. இரண்டாவது, நிறுவனம் தொடர்பான மதிப்பு. ஒரு நிறுவனம் தொடர்பான நல்ல பெயர், நிறுவனம் தொடர்பான மதிப்பு ஆகியவற்றின் ஊடாக இந்த நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், நலன்களை சொல்லுவோம் நன்மதிப்பு ஆகும்.
இது கிளியரா? நிறுவனத்தின் நல்ல பெயர், செல்வாக்கு, வாடிக்கையாளரது திருப்தி என்பன நன்மதிப்பு ஆகும். சரியா? ஒரு நிறுவனத்தின் நல்ல பெயர், அடுத்தது வாடிக்கையாளரது திருப்தி, அடுத்தது நிறுவனத்து தொடர்பான மதிப்பு. இந்த ஆகியவற்றால நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய நலன்களை சொல்லுவோம் நன்மதிப்பு. சரியா? இது மிக சிம்பிளானது. இந்த நன்மதிப்புன்னு சொல்றது ஒரு அறுவை சொத்துன்னு சொல்லுவோம். அவளுக்கு நிதி கூற்றுக்களின் மூலகங்கள் கேள்வி வரும். தெளிவா விளங்கிக்கோங்க. நிதி கூற்றுக்களின் மூலகங்கள் அல்லது அடிப்படைகள் அல்லது மாறிகள் வரும். சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு. அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நன்மதிப்பு என்னன்னு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? நன்மதிப்புன்னு சொல்றது ஒரு அறுவை சொத்து. எனவே நன்மதிப்புக்கு ஆன்சர் கொடுக்கணும் ஒரு சொத்து. தெளிவா விளங்கிக்கோங்க. நன்மதிப்புன்னு சொல்றது தொற்றுண முடியாத ஒரு சொத்து. அதை நாங்க சொல்லுவோம் அறுவை சொத்துன்னு சொல்லுவோம். சரியா? இதையும் தெளிவான முறையில விளங்கிக்கோங்க. ஒரு மார்க்ஸுக்குரிய கேள்வி. இப்ப நன்மதிப்பு கீழே எழுதிக்கோங்க. நன்மதிப்பு கீழே எழுதிக்கோங்க. நிறுவனம் ஒன்றின் நல்ல பெயர், நிறுவனம் ஒன்றின் நல்ல பெயர், கமா மதிப்பு, நிறுவனம் ஒன்றின் நல்ல பெயர், கமா மதிப்பு, கமா தொடர்பு. நிறுவனம் ஒன்றின் நல்ல பெயர், கமா மதிப்பு, கமா தொடர்பு ஆகியவற்றால், ஆகியவற்றால் அந்நிறுவனத்திற்கு ஏற்படுகின்ற நன்மைகள், அந்நிறுவனத்திற்கு ஏற்படுகின்ற நன்மைகள், கமா நலன்கள். நிறுவனம் ஒன்றின் நல்ல பெயர், மதிப்பு, கமா தொடர்பு ஆகியவற்றால் அந்நிறுவனத்திற்கு ஏற்படுகின்ற நன்மைகள், கமா நலன்கள் நன்மதிப்பு எனப்படும். ஒரு நிறுவனம் தொடர்பாக பொதுமக்கள் வாடிக்கையாளர்கிட்ட காணப்படக்கூடிய ஒரு நல்ல பெயர், ஒரு மதிப்பு, வாடிக்கையாளர திருப்தி, அந்த ஆகியவற்றால நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, நலனை சொல்லுவோம் நன்மதிப்பு ஆகும். இது எழுதுனா ஓகேன்னு போடுங்க. நன்மதிப்பு கிளியர்னா போட்டுக்கோங்க. அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க. அடுத்த நோட்ல எழுதுங்க. நிறுவனத்தின் நற்பெயர், நிறுவனத்தின் நற்பெயர், நற்பெயர்னா நல்ல பெயர், நிறுவனத்தின் நற்பெயர், கமா பிரசித்தம், நிறுவனத்தின் நற்பெயர், கமா பிரசித்தம், கமா செல்வாக்கு, கமா வாடிக்கையாளர் திருப்தி. நிறுவனத்தின் நற்பெயர், கமா பிரசித்தம், கமா செல்வாக்கு, கமா வாடிக்கையாளர் திருப்தி என்பன நன்மதிப்பு ஆகும். ஓகே,
இறுதியா பாத்துக்கோங்க, ஒரு நிறுவனமா இருந்தாலும் ஒரு தனிநபரா இருந்தாலும், ஒரு தனிநபர் ஒரு வணிகத்தை நடத்துறாரு அல்லது ஒரு தொழிலை மேற்கொள்றாரு. அதன் காரணமா சமூகத்துல மக்களிடையே அவர் கொண்டுள்ள பெயர் என்ன, அந்த மக்களிடையே அவர் கொண்டுள்ள ஒரு மதிப்பு என்ன, அந்த மக்களுக்கும் அவருக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அதை நாங்க சொல்லுவோம் நன்மதிப்பு. ஓகேயா? அதான் நாங்க பங்குடைமைக்கு பாக்குறோம். ஓகே, அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க. உங்களுக்கு நன்மதிப்புன்னு சொல்றது என்ன மூலகம்னு கேட்டு வரலாம், பாஸ் பேப்பர்ல இருக்குது. சரியா? அடுத்த நோட்ல நன்மதிப்பு என்பது ஒரு அறுவை சொத்தாகும். நன்மதிப்பு என்பது ஒரு அறுவை சொத்தாகும். இதுல அறுவை சொத்துன்னு சொல்றது தொற்றுணர முடியாத, கண்ணால பார்க்க முடியாத சொத்தை சொல்லுவோம் அறுவை சொத்து. நன்மதிப்பு என்பது ஒரு அறுவை சொத்து ஆகும். பிராக்கெட்ல போடுங்க சொத்து. அப்ப நன்மதிப்பு கேட்கப்பட்டால் பகுதி 1ல நிதி கூற்றுக்களின் மூலகம் என்னன்னு கேட்டா சொத்துன்னு எழுதி கொள்ளணும். ஓகே, அடுத்தது நாங்க நன்மதிப்பு தொடர்பான மேலதிகமான விஷயத்த பார்ப்போம். உங்களுக்கு பார்ட் 1 பேப்பர்ல கணக்கும் வரும், நோட்ஸ் கீழேயும் வரும். எனவே சில முக்கியமான நோட்ஸை படிச்சு வச்சுக்கொள்ளணும். டிரெக்டா வந்தா நோட்ஸ் எழுதணும். சரியா? அல்லது அண்டர்லைன் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். எனவே அடுத்த விஷயம் மேலதிகமா பார்ப்போம். தலைப்பு போட்டுக்கோங்க, நன்மதிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள். இப்ப நீங்க பங்குடைமை படிச்சுப்பீங்க. இப்ப நான் தரக்கூடிய சில நோட்ஸ் படிக்கலாட்டி பிரச்சனை இல்லை. முக்கியமான விஷயம் தான் நான் தரது. உங்களுக்கு பார்ட் பண்ண பொறுத்த மட்டும் மொத்தம் 50 கேள்வின்னா அதுல அரைவாசி கணக்கும் அரைவாசி நோட்ஸும் வருது. எனவே சில நோட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தா மட்டும்தான் புள்ளிகள் எடுக்கலாம் அந்த சந்தர்ப்பத்துல. எனவே நோட்ஸ் கட்டாயம் படிச்சுட்டு போகணும். எது போடுவாங்கன்னு தெரியாது. சரியா? எனவே முக்கியமான நோட்ஸை அழகா மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. எனவே அடுத்த தலைப்பு நன்மதிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள். இது இலகுவான விஷயம். அதுல காரணிகள் என்ன அதை மட்டும் நோட் பண்ணி கொள்வோம். பார்ட் பண்ணுக்கு வந்தா எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? முதலாவது நிறுவனம் அமைந்துள்ள இடம். முதலாவது போட்டுக்கோங்க, நிறுவனம் அமைந்துள்ள இடம். இரண்டாவது, நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற, நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற அல்லது விற்பனை செய்யப்படுகின்ற, நிறுவனத்தினால் உற்பத்தி அல்லது விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்களின் வகை தரம். நிறுவனத்தினால் உற்பத்தி விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்களின் வகை தரம் சுவை. உங்களோட நிறுவனம் எங்க அமைந்து காணப்படுது அந்த பிளேஸை பார்த்து நன்மதிப்பு தீர்மானிக்கப்படும். இரண்டாவது, நீங்க உற்பத்தி செய்யற அல்லது விற்பனை செய்யற பொருள், அந்த பொருள் குவாலிட்டி ஆகிக்குதா, தரமா ஆகிக்குதா, அல்லது அந்த பொருள் எப்படி வகையாக காணப்படுது, அந்த பொருள் சுவை டேஸ்டாக இருக்குதா,
அந்த காரணிகளை வச்சு உங்களோட நிறுவனம் தொடர்பான நன்மதிப்பு தீர்மானிக்கப்படும். சரியா? நீங்க குறைந்த விலையில தரமான பொருட்களை கொடுத்தா நன்மதிப்பு கூடும். அடுத்து நிறுவனம் அமைந்துள்ள இடம்னு சொல்றது அந்த நிறுவனம் அதற்கு போக்குவரத்து வசதி காணப்படுது, பாதுகாப்பு வசதி காணப்படுது. பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, போக்குவரத்து வசதி பாதுகாப்பு வசதி. இப்ப நீங்க நார்மலா பாருங்க, ஒரு ஷொப்புக்கு போறீங்க, அதுல முதலாவது நீங்க பார்க்கக்கூடியது பார்க்கிங், போக்குவரத்து வசதி காணப்படுதா? அப்படி இருந்தா நீங்க அந்த ஷொப்பை விரும்பி போவீங்க, ஒரு நன்மதிப்பு உருவாகும். ரெண்டாவது, பாதுகாப்பு காணப்படுதா? நீங்க கொண்டு போற வெஹிக்கிள் பாதுகாப்பா நாங்க பார்க் பண்ணிட்டு போயிட்டு வர முடியுமா? அல்லது கொண்டு போற பொருட்களை பாதுகாப்பா நான் பாதுகாக்க முடியுமான்னு பார்க்கணும். சரியா? இதைத்தான் சொல்லுவோம் நிறுவனம் அமைந்துள்ள இடம். ஓகேயா? இதை தெளிவா விளங்கிக்கோங்க. அடுத்து மூன்றாவது, உரிமையாளரின் தனிப்பட்ட செல்வாக்கு. உரிமையாளரின் தனிப்பட்ட செல்வாக்குன்னு சொல்றது ஒரு பங்குடைமை நடாத்தப்படுது, பங்காளர் காணப்படுறாங்க. உங்களுக்கு நோமலா ஏ லெவல பொறுத்த மட்டும் 2 அல்லது 3 பங்காளர், இதை வச்சுதான் உங்களுக்கு கணக்கு வரும். அப்ப அந்த பங்காளர் உரிமையாளர் தனிப்பட்ட செல்வாக்கு அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அந்த பங்காளர் முதலாவது நாங்க எடுக்கேஷனை பார்ப்போம், அவரோட குவாலிட்டி என்ன. ரெண்டாவது, அவரோட நிதி ரீதியான செல்வாக்கு, அவரோட பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இதை வச்சு நன்மதிப்பு உருவாகலாம். சரியா? அடுத்து எழுதிக்கோங்க, முகாமைத்துவ திறமைகள். அடுத்து இறுதியா எழுதிக்கோங்க, ஊழியரின் வரவேற்பு. சரியா? இப்ப நாங்க பார்த்த விஷயம் உங்களுக்கு ஷுவரா எக்ஸாமுக்கு வர முடியல, வந்தா தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால படிச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், பங்குடைமையில கணக்கு விஷயமும் ஆரம்பத்துல சொன்ன சட்டங்கள், ஒப்பந்தங்கள், அதுல வரக்கூடிய பிரிவுகள், அந்த நோட்ஸ் எல்லாம் படிச்சுக்கொள்ளும். இதை எழுதி முடிச்சா கிளியர்னா போடுங்க. அடுத்து முக்கியமான ஒரு நோட்க்கு போவோம், உங்களுக்கு பார்ட் 1ல அடிக்கடி வரக்கூடிய விஷயம். ஓகே, அடுத்த தலைப்பு, நன்மதிப்பு கணிப்பிடப்படும் சந்தர்ப்பங்கள். அவ்வளவு பாஸ் பேப்பர்ல கூடுதலா வந்த கேள்வி டேம் பேப்பர்ல வரும். இப்ப தேர்ட் டைம் பேப்பர்லயும் வரலாம். சரியா? ஜனவரி நடக்கூடிய எக்ஸாம் தேர்ட் டைம் பேப்பர்லயும் வரலாம். இன்ஷா அல்லா நான் தேர்ட் டைம் பேப்பர் கிளாஸ் 2 3 செஞ்சு விடுவேன், அதுல எல்லாம் பார்ப்போம். நன்மதிப்பு கணிப்பிடப்படும் சந்தர்ப்பம், இது முக்கியமான நோட், எக்ஸாமுக்கு வரலாம். உங்களுக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்துல நன்மதிப்பு கணிப்பிடப்படும் ஏற்கனவே பார்த்துட்டோம். நன்மதிப்புன்னு சொல்றது என்ன? மூலதன கணக்கினூடாக தான் சீராக்கம் செய்யறோம். இப்ப நன்மதிப்புன்னு சொல்றது கணக்குல வரும்னு தெரியும். அப்படி வருமா இருந்தா எந்த சந்தர்ப்பத்துல நன்மதிப்பை நான் கண்டுபிடிச்சு போடணும், அது தெரிஞ்சு கொள்ளணும். எனவே பாருங்க, முதலாவது பங்காளர் சேரும் போது.
ஒரு பங்காளர் சேரும்போது நன்மதிப்பு கணிப்பீடு செய்யப்படும். இரண்டாவது, பங்காளர் விலகும் போது அல்லது இளைப்பாறும் போது. விலகுதல், இளைப்பாறுதல் ரெண்டு முறை விஷயம். சரியா? உங்களுக்கு பேப்பர்ல விலகுதல் தருவான் அல்லது இளைப்பாறல் தருவான். அதுல நீங்க குழம்ப கூடாது, ரெண்டு முறை விஷயம். பங்காளர் விலகும் போது அல்லது இளைப்பாறும் போது. இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியும். புதிதாக ஒரு பங்காளர் சேரல் அல்லது ஏற்கனவே காணக்கூடிய பங்காளர் பங்குடைமையிலிருந்து இல்லாம போறது. அடுத்து மூன்றாவது பாருங்க, இலாப நட்ட விகிதங்கள் மாற்றம் அடையும் போது. உங்களோட கடந்த கால வினாத்தாள்ல இந்த மூன்று ஆன்சர் தான் முன்னிலைப்படுத்தி கொடுக்கப்பட்டு. சரியா? பங்காளர் சேரும் போது, விலகும் போது, லாப நட்ட விகிதங்கள் மாற்றம் அடையும் போது. எனவே நீங்க ஆன்சர் கேட்டா இந்த மூன்றையும் முதலாவது எழுதிக்கோங்க, அல்லது எம்சிக்யூவா இருந்தா இந்த மூன்றையும் முதலாவது தெரிவு செய்யுங்க. அடுத்து நான்காவது ஒன்று எழுதிக்கோங்க, இரண்டு நிறுவனங்கள் ஒன்றிணையும் போது. இதுல பாருங்க, இரண்டு நிறுவனங்கள் ஒன்றிணைதல் அப்படின்னா என்ன? ஏபிசி பங்குடைமை ஒன்று காணப்படுது. அடுத்தது XY Z பங்குடைமை ஒன்று காணப்பட்டது. ரெண்டு நிறுவனம். இந்த ரெண்டு நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து ஏபிசி பங்குடைமை, XYZ பங்குடைமை, இந்த ரெண்டு பங்குடைமையும் ஒன்றாக இணைந்து புதிதாக ஒரு பங்குடைமையை உருவாக்குனா அதை நாங்க சொல்லுவோம் ஒன்றிணைதல். இரண்டு பங்குடைமையும் சேர்ந்து PQR என்ற பங்குடைமையை உருவாக்குது. இப்படி சந்தர்ப்பத்துல நன்மதிப்பு கணிப்பிடப்படும். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப இலகுவான ஒரு நோட். நன்மதிப்பு கணிப்பிடப்படும் சந்தர்ப்பம்டா பங்காளர் சேரல், பங்காளர் விலகல், இலாப நட்ட வீதம் மாற்றம் அடைதல், இரண்டு நிறுவனங்கள் ஒன்றிணையும் போது. இதுல பாருங்க, லாப நட்ட வீதம் மாற்றம் அடைதல்னா ஆரம்பத்துல அவ்வளவு சொல்லிப்பாங்க, ரெண்டுக்கு ரெண்டு பன்னெண்டு வீதத்துல லாப நட்டம் பகிரப்படும். அப்ப என்ன, ஆரம்பத்துல மூன்று பங்காளர் காணப்படுறாங்க. ஆரம்பத்துல லாப நட்ட வீதம் என்ன, ரெண்டுக்கு ஒன்று. திருப்பி இறுதியில சொல்லுவாங்க ஒரு பங்காளர் விலகுறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல ஒண்ணுக்கு ரெண்டு என்ற விதத்துல லாப நட்டம் பகிரப்படும். அப்ப ஆரம்பத்துல ஒரு லாப நட்டம் இருக்குது. இப்ப ஒரு பங்காளர் விலகும் போது ரெண்டு பங்காளர் தானே காணப்படுவாங்க. எனவே இப்ப லாப நட்ட வீதம் இப்படி வருது. அல்லது அடுத்த சந்தர்ப்பம் மாத்தி பாருங்க, ஆரம்பத்துல ரெண்டு பங்காளர் காணப்படுறாங்க. உதாரணமா ஏபி. இப்ப லாப நட்ட வீதம் ரெண்டுக்கு ஒன்று காணப்படுது. இப்ப புதிதாக ஒரு பங்காளர் சேரல் ஏற்படுது. எனவே இப்ப லாப நட்ட விகிதம் ரெண்டுக்கு மூணுக்கு ரெண்டு இப்படி வாருது. அப்ப லாப நட்ட விகிதம் என்ன நடக்குது, மாற்றம் அடையுது. சேரும் போதும் விலகும் போதும் லாப நட்டம் மாற்றம் அடையுது. அப்படி மாற்றம் அடைஞ்சா கட்டாயம் நன்மதிப்பு கணிப்பிடப்படும். இது கிளியரா? ரெண்டு சந்தர்ப்பம் சொல்லி தந்துட்டேன். ஆரம்பத்துல மூணு பங்காளர் இருக்கிறாங்க, ஒரு பங்காளர் விலகுறாங்க. எனவே ரெண்டு பேருக்கு லாப நட்ட விகிதம் புதிதாக லாப நட்ட விகிதம் மாற்றம் அடையும். அடுத்த சந்தர்ப்பம், ஆரம்பத்துல ரெண்டு பங்காளர், புதிதாக ஒரு பங்காளர் சேரும் போது மூணு பங்காளர், எனவே லாப நட்ட வீதம் மாற்றம் அடையும். புதிய லாப நட்ட வீதம், பழைய லாப நட்ட வீதம் அப்படி வரும். ஓகே, இந்த கான்செப்ட் கிளியர்னா செக்ல போடுங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். மிக முக்கியமானது,
நன்மதிப்புட நாட்குறிப்பு பதிவு இரட்டை பதிவு எப்படி வரும்? சரியா? இது முக்கியமானது. உங்களோட புதிய பாஸ் பேப்பர் 2019, அதுதான் நியூ சிலபஸ்ன்னு சொல்லுவோம். 2019 அதுக்கு பிறகு உள்ள பேப்பர். அந்த பேப்பரை நான் பார்த்தோம், அல்லது பழைய பாஸ் பேப்பரை பார்த்தோம்னா நன்மதிப்பு தொடர்பான கணக்கு வரும். சரியா? பங்குடைமை தொடர்பான தகவல் தரப்பட்டு நன்மதிப்புக்கான நாட்குறிப்பு பதிவு இரட்டை பதிவு கேட்பாங்க. எனவே இரட்டை பதிவு மிக முக்கியமானது. அடுத்த விஷயம், நீங்க பங்குடைமை பகுதி 2 வினா செய்யணும்னா நன்மதிப்பு சீராக்கம் செய்யணும். எனவே அந்த சந்தர்ப்பத்திலையும் இரட்டை பதிவு நமக்கு தேவை. எனவே நான் நன்மதிப்பு தொடர்பான இரட்டை பதிவுகள் நாட்குறிப்பு பதிவுகளை பார்ப்போம். அடுத்த தலையை போட்டுக்கோங்க. பங்காளர் சேரும் போது அல்லது பங்காளர் விலகும் போது. பங்காளர் சேரும் போது அல்லது பங்காளர் விலகும் போது நன்மதிப்பு சீராக்கத்துக்கான நாட்குறிப்பு பதிவுகள். ஒரு பங்காளர் சேரும் போது அல்லது விலகும் போது நன்மதிப்பு சீராக்கத்திற்கான நாட்குறிப்பு பதிவுகள். ஒரு பங்காளர் சேர்ந்தாலும் பங்காளர் விலகினாலும் நாட்குறிப்பு பதிவு ஒரே மாதிரி தான் வரும். தெளிவா சொல்லித்தரேன் பாருங்க. முதலாவது நோட்ல எழுதிக்கோங்க. முதலாவது நோட், நன்மதிப்பு சீராக்கம்னு சொல்றது எப்பொழுதும் மூலதன கணக்கின் ஊடாக தான் சீராக்கம் செய்யப்படும். உங்களுக்கு பேப்பர்ல தருவார், நன்மதிப்பு சீராக்கமானது மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்படும். அப்படி இல்லையா ஒன்னும் தரமாட்டான். தந்தாலும் தரலாட்டியும் உங்களுக்கு தெரியணும், நன்மதிப்புன்னு சொல்றது மூலதன கணக்குல தான் பதிவு செய்யணும். எனவே நன்மதிப்பை கணிப்பிட்டு மூலதன கணக்குல பதிவு செய்யுங்க. ஓகேயா? எனவே முதலாவது நோட், நன்மதிப்பு சீராக்கமானது நன்மதிப்பு சீராக்கமானது மூலதன கணக்கினூடாக மேற்கொள்ளப்படும். நன்மதிப்பு சீராக்கமானது மூலதன கணக்கினூடாக மேற்கொள்ளப்படும். எனவே முதலாவது கிளியர், நன்மதிப்புன்னு சொல்றது மூலதன கணக்குல பதிவு செய்யறது. நேற்று மூலதன கணக்குல நன்மதிப்பு வரவு செலவுன்னு பதிவு செஞ்சு காட்டினேன். ஓகே, எல்லாருக்கும் கிளியர். இப்ப அடுத்தது நாங்க இரட்டை பதிவுக்கு போகும். எழுதிக்கோங்க. ஒரு பங்காளர் சேர்றாரு அல்லது பங்காளர் விலகிறார், அந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் நன்மதிப்பு எப்படி சீராக்கம் செய்யப்படும், இரட்டை பதிவு என்ன? இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் இரட்டை பதிவானது ஒரே மாதிரி வரும். பார்த்துக்கொள்ளும். தொடரும் பங்காளர் மூலதன கணக்கு வரவு தொடரும் பங்காளர் மூலதன கணக்கு வரவு பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. தொடரும் பங்காளர் மூலதன கணக்கு வரவு பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. இதை நாங்க இன்னொரு மெத்தட்ல சொன்னோம்டா, எழுதிக்கோங்க.
புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு. புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு, பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. ஒண்ணு நாங்க தொடரும் பங்காளர் மூலதன கணக்கு வரவு அல்லது பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவுண்டு வைக்கலாம். அப்படி இல்லையா புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு, பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. எப்பொழுதும் நாங்க வரவு வைக்கிறது புதிய இலாப நட்ட வீதத்தின் அடிப்படையில். எனவே பாருங்க, புதிய இலாப நட்ட விகிதம், புதிய லாப நட்ட வீதத்தின் அடிப்படையில வரவு வைப்போம். பழைய இலாப நட்ட விகிதத்தின் அடிப்படையில செலவு வைப்போம். இதை கிளியரா விளைவிக்கும். அதே மாதிரிதான் மேலேயும் வரும். புதிய லாப நட்ட விகிதப்படி வரவு, பழைய லாப நட்ட விகிதப்படி செலவு. சரியா? உங்களுக்கு பேப்பர்ல தருவானே, ஆரம்பத்துல 3:2:1 என்ற விகிதத்துல ஒரு பங்குடைமை நடாத்தப்படுது. அதுக்கு பிறகு ஒரு பங்காளர் விலகுறாரு. அந்த சந்தர்ப்பத்துல 2:1 என பங்குடைமை நடாத்தப்படுது. இதை நாங்க சொல்லுவோம் பழைய லாப நட்ட வீதம். இதை சொல்லுவோம் புதிய லாப நட்ட வீதம். அப்ப இந்த புதிய லாப நட்ட வீத அடிப்படையில தான் எப்பொழுதும் வரவு வைக்கப்படும். பழைய லாப நட்ட வீதப்படித்தான் எப்பொழுதும் செலவு வைக்கப்படும். இதை கிளியரா விளங்கிக்கோங்க. சரியா? தொடரும் பங்காளர் மூலதன கணக்கு வரவு, பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. அப்படி இல்லாட்டி நார்மலா நீங்க விளங்கிக்கோங்க. இந்த ரெண்டாவது கிளியரா விளங்கிக்கோங்க. புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு, பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. எப்பொழுதும் வரவு வைக்கிறது புதிய லாப நட்ட வீதப்படி, செலவு வைக்கிறது பழைய லாப நட்ட வீதப்படி. இதை கிளியரா எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு கிளியர்னா ஓகேன்னு போடுங்க. அடுத்ததுன்னா விலகுற, அடுத்தது சேரல். அந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் எப்படி உங்களுக்கு வரும்னு சொல்லித்தாரு. அதுல பங்காளர் எண்ணிக்கை விலகுற சந்தர்ப்பத்தின் போதும், அடுத்தது சேரல் அந்த சந்தர்ப்பத்தின் போதும் பங்காளர் எண்ணிக்கை மட்டும் மாறி வரும். அதை மட்டும் சொல்லித்தாரன். இதை எழுதிட்டு கிளியர்னா செட்ல போடுங்க. ஓகே, நன்மதிப்பு சீராக்கம் நாட்குறி பதிவு கிளியரா படிச்சுட்டோம். இதுல பாருங்க, ரெண்டு விஷயத்த தனித்தனியே சொல்லித்தாரன். புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு, பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. அது சேரும் போதும் விலகும் போதும் இரட்டை பதிவு ஒரே மாதிரி தான் வரும். ஆனா பங்காளர் எண்ணிக்கை மட்டும் மாற்றம் அடையும். சொல்லித்தாரன். இதை அழிக்கிறேன்.
முதலாவது பாருங்க, பங்காளர் சேரல். ஆரம்பத்துல பாருங்க, ஏபி என்ற பங்காளர் 2 பேர் காணப்படுறாங்க. ஆரம்பத்துல ஏபி என்ற 2 பங்காளர் காணப்படுறாங்க. அப்ப பாருங்க, லாப வீதம் 2க்கு 1. ஏபி என்ற பங்காளர் 2க்கு 1 லாப நட்டம். இப்ப புதிதாக சி என்ற பங்காளர் வாரார். புதிய பங்காளர் சேர்க்கப்படுறார். இந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, இலாப நட்ட விகிதம் 2க்கு 1. எனவே இது பழைய லாப நட்ட விகிதம், இது புதிய லாப நட்ட விகிதம். சரியா? பங்காளர் சேர்ற சந்தர்ப்பத்துல பாருங்க, ஆரம்பத்துல ஏபி என்ற 2 பங்காளர் காணப்படுறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல புதிதாக ஒரு பங்காளர் சேர்றாரு, சி என்ற பங்காளர். எனவே ஆரம்பத்துல 2க்கு 1 என்ற லாப அடிப்படையில பங்குடைமை நடாத்தப்படுது. பங்காளர் சேர்ந்த பிறகு 2க்கு 1 என்ற அடிப்படையில லாப நட்டம் மேற்கொள்ளப்படுது. எனவே ஆரம்பத்தில் உள்ளது பழைய லாப நட்ட வீதம், இறுதியா உள்ளது புதிய லாப நட்ட வீதம். இப்ப பாருங்க, இப்ப நன்மதிப்பு பதிய போறோம். புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு. புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவுன்னு சொல்றது எப்பொழுதுமே என்ன, புதிய லாப நட்ட விகிதப்படி வரும். எனவே புதிய லாப நட்ட விகிதத்தை பாருங்க, 2க்கு 1. எனவே 3 பங்காளருக்கு கொடுக்கணும். கிளியரா விளங்கிக்கணும். எனவே ஏபிசி. இரண்டாவது, பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. பழைய பங்காளரை பாருங்க, லாப நட்ட வீதம் பழைய லாப நட்ட வீதம் படித்தான் கொடுக்கணும். எனவே 2க்கு 1. எனவே ஏபி. இதுல பாருங்க, 3 பங்காளர், இதுல 2 பங்காளர். இதை கிளியரா விளைவிக்கும். அப்ப புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு, பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. ஓகே. புதிய லாப நட்ட வீதப்படி வரவு வெப்பம் 3 நபர், பழைய லாப நட்ட வீதப்படி செலவு வெப்பம் 2 நபர். இது பங்காளர் சேரும் போது இப்படி வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாங்க பங்காளர் விலகும் போது பார்ப்போம். இதுல மாற்றம் அடைஞ்சு வரும். சரியா? இப்படிதான் நீங்க லாப நட்ட வீதம் பிரிச்சு எடுக்கணும். பின்னுக்கு நாங்களும் பயிற்சியில தெளிவா சொல்லி தருவோம். முதலாவது கான்செப்டை கிளியரா விலகிக் கொள்ளும். புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரும், 3 பங்காளருக்கு வரும். பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு 2 பங்காளருக்கு வரும். இது எந்த சந்தர்ப்பத்துல? பங்காளர் சேரும் போது. இதை எழுதிட்டு கிளியர்னா செட்ல போடுங்க. ஓகே, இப்ப பாருங்க, 2வது சந்தர்ப்பம். ஒரு பங்காளர் விலகும் போது எப்படி நன்மதிப்புன்னு பார்ப்போம், எப்படி பதிவு செய்யறதுன்னு பார்ப்போம். பங்காளர் விலகல் அல்லது பங்காளர் இலைப்பாறல். ஆரம்பத்துல பாருங்க, ஏ கமா பிசி. சரியா? ஏபிசி என்ற 3 பங்காளரை கொண்டு ஒரு பங்குடைமை நடாத்தப்படுது. ஏபிசி என்ற பங்குடைமைண்டா, ஏபிசி என்ற 3 பங்காளரை கொண்டு ஒரு பங்குடைமை நடாத்தப்படுது. அந்த சந்தர்ப்பத்துல இலாப நட்ட வீதத்தை பாருங்க, 2க்கு 1.
இப்ப ஒரு பங்காளர் விலகுறாரு, சி என்ற பங்காளர் விலகுறாரு. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எத்தனை பங்காளர் இறுதியா காணப்படுவாங்க? ரெண்டு பங்காளர் ஏபி. அப்ப இந்த ரெண்டு பங்காளரும் புதிய ஒரு லாப நட்ட வீத அடிப்படையில தான் வணிகத்தை நடாத்தணும். எனவே புதிய லாப நட்ட வீதத்தை பாருங்க, 2:1. எனவே இது பழைய லாப நட்ட விகிதம், இது புதிய லாப நட்ட விகிதம். சரியா? இது பழைய லாப நட்ட வீதம், புதிய லாப நட்ட வீதம். ஏபிசி என்ற பங்காளர் 3 காணப்படுறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல 2:2 கொண்ட வீதத்துல வணிகமானது நடாத்தப்படுது. அந்த சந்தர்ப்பத்துல சி என்ற பங்காளர் விலகுறாரு. எனவே ஏபி என்ற 2 பங்காளர் தான் காணப்படுவாங்க. புதுசா ஒரு லாப நட்ட வீதம் வருது 2:1. எனவே இது பழைய லாப நட்ட வீதம், இது புதிய லாப நட்ட வீதம். இப்ப நன்மதிப்பு சீராக்க போறோம். எனவே இரட்டை புதிய வேண்டாம், ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒரே மாதிரி தான் வரும். எழுதிக்கோங்க. புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு, புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு. புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு தம்பி என்ன செய்யறது? புதிய லாப நட்டை வீதப்படி வைக்கிறது. எனவே பாருங்க, ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. எனவே ஏபி. அடுத்து இரண்டாவது பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவுண்டா பழைய லாப நட்ட வீதம். பாருங்க, 3 பங்காளர் காணப்படுறாங்க, ஏபிசி. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இப்ப பாருங்க, புதிய பங்காளர் 2 பேர், பழைய பங்காளர் 3 பேர். ஓகேயா? இதை எழுதிக்கோங்க. அடுத்து நான் ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லி காட்டுறேன். ஓகே, பாருங்க. இப்ப நாங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். முதலாவது, ஒரு பங்காளர் சேர்றாரு, 2 பங்காளர் ஏபி, 2:1 லாப நட்ட வீதம். அடுத்து சி என்ற பங்காளர் சேரும் போது ஏபிசி 3 பங்காளர் காணப்படுவாங்க. எனவே 2:2 அடிப்படையில லாப நட்ட வீதம் பகிரப்பட்டு பங்குடைமை நடாத்தப்படும். இந்த சந்தர்ப்பத்துல நன்மதிப்பு எப்படி பதிவு செய்யறோம்? புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு, பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. புதிய பங்காளர்னா எப்பொழுதும் புதிய லாப நட்ட வீதம், பழைய பங்காளர்னா பழைய லாப நட்ட வீதம். எனவே புதிய பங்காளர் புதிய லாப நட்ட வீதத்தை பாருங்க தம்பி, 2:1. எனவே ஏபிசி 3 பேர் வருவாங்க. பழைய லாப நட்ட வீதம் தம்பி பாருங்க, 2:1. எனவே ஏபி வருவாங்க. சரியா? அதே நீங்க விலகுற சந்தர்ப்பத்துல பாருங்க, ஏபிசி என்ற பங்காளர் 3 பேர் காணப்படுறாங்க. 2:2 அடிப்படையில பங்குடைமை நடாத்தப்படுது. ஒரு பங்காளர் விலகுறாரு, சி என்ற பங்காளர். எனவே ஏபி மட்டும்தான் இறுதியா காணப்படுவாங்க. எனவே 2:1 அடிப்படையில புதிய லாப நட்டீதம் வருது. எனவே இப்ப நன்மதிப்பு சீராக்க போறோம்.
புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு, பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. புதிய பங்காளர் வைக்கிறேன்னா புதிய லாப நட்ட விகிதத்தை பார்க்கணும். எனவே புதிய லாப நட்ட விகிதம் 2:1, 2 பேர் தான் வருவாங்க. எனவே ஏபி போடுங்க. அதே பழைய லாப நட்ட விகிதம் 2:1, 3 பங்காளர் வருவாங்க. இப்ப ரெண்டையும் பாருங்க. இதுல பாருங்க தம்பி, புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவுல 3 பேர் வருது. இதுல பாருங்க, புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவுல 2 பேர் வருது. பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவுல 2 பங்காளர் வருது. பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவுல 3 பங்காளர் வருது. இது மட்டும்தான் மாற்றமா வரும். இது கிளியரா விளைவிக்கும். ஒரு பங்காளர் சேரும்போது உங்களுக்கு ஆரம்பத்துல புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவுல 3 பேர் வருவாங்க. ஏன்னா புதிய லாபம் அப்படித்தான் செய்யணும். எனவே புதுசா ஒரு ஆள் செய்யறாரு, 3 பேரும் வருவார். பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவுனா ஆரம்பத்துல பல 2 பேர் தானே இருந்தாரு. எனவே 2 பேருக்கு பதிவு செய்யணும். எனவே ஆரம்பத்துல 3 2 வரும். இதுல பாருங்க, ஒரு பங்காளர் விலகுறாரு. எனவே புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவுல புதுசு தானே வரணும். 3 பேர்ல ஒரு ஆள் பண்ணா 2, எனவே 2 பங்காளரும். பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவுல 3 பங்காளரும் வரும். எனவே இரட்டை பதிவு 1 சேமா வரும். பங்காளரின் எண்ணிக்கை மற்றும் மாற்றம் அடையும். இதை தெளிவா விலகிக் கொள்ளணும். இது பாடமாக்கி வைக்க தேவையில்லை. புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு வரவு வைக்கிறது புதிய லாப நட்ட வீத அடிப்படையில, செலவு வைக்கிறது பழைய லாப நட்ட வீத அடிப்படையில். இதை மட்டும் தெரிஞ்சுக்கொண்டா இலகுவான முறையில சீராக்கம் செய்ய முடியும். அப்ப இரட்டை பதிவு சேமா வரும். பங்காளர் எண்ணிக்கை மட்டும்தான் மாற்றம் அடையும். ஓகேயா? இப்படி எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க. உங்களுக்கு விளங்கக்கூடிய முறையில தெளிவா சொல்லி தந்தாச்சு. இதெல்லாம் கிளியர்னா, கான்செப்ட் ஓகேண்டா எல்லாரும் செட்ல போடும். இதோட உங்களோட பங்குடைமையில முக்கியமான சகலதும் முடிச்சிட்டோம். அடுத்த இறுதியான விஷயத்துக்கு போக போறோம். சரியா? உங்களுக்கு டைம் தரேன். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லையா எல்லாரும் கிளியர்னா குயிக்கா எல்லாரும் செட்ல போட்டுங்க. நாங்க இறுதி விஷயத்துக்கு போவோம். இந்த பங்குடைமை நிதி கூற்றுக்கள்ல இறுதியாவில் நோட்ஸா பார்ப்போம். அதோட உங்களுக்கு நோட்ஸ் விஷயம் எல்லாம் முடிஞ்சிடும். இறுதியா நாங்க பங்காளர் சேரும் போது விலகும் போது எப்படி நிதி கூற்றுக்கள்ல பதிவு செய்யறது, அதுல முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் தர போறேன். சரியா? நார்மலா நீங்க பங்குடைமை படிக்கும் போது பங்காளர் சேரல், பங்காளர் விலகல், அதுல தனித்தனியா கணக்கு செய்வீங்க. அந்த கணக்கு செய்யற சந்தர்ப்பத்துல தான் சொல்லி தருவாங்க. நான் ஆரம்பத்திலேயே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் தந்துட்டு தான் கணக்கு போறேன். உங்களுக்கு நீங்க பிழை எடுக்க முடியாது. சரியா? இறுதியான விஷயத்துக்கு போவோம். ஓகே, அடுத்த தலையை போடுங்க. பங்காளர் சேரல், பங்காளர் விலகல். பங்காளர் சேரல், பங்காளர் விலகல் இரு முறைகளில் மேற்கொள்ளப்படும். பங்காளர் சேரல், பங்காளர் விலகல் இரு முறைகளில் மேற்கொள்ளப்படும். உங்களுக்கு 2 முறையில பங்காளர் சேரல் விலகல் உங்களுக்கு கணக்குல வரும். இந்த தலையை போட்டுக்கோங்க. தொடர்ச்சியாக படித்தார்.
ஓகே, பாருங்க தொடர்ச்சியாக. பங்காளர் சேரல் மற்றும் பங்காளர் விலகல் அல்லது இளைப்பாறல். அது ரெண்டு முறைகள்ல முழு கணக்குல வரும். ரெண்டு முறைகள்ல மேற்கொள்ளப்படும். இதை தெளிவா விலையும் கொள்ளணும். முழு பங்குடைமை கணக்குன்னு சொல்றது இப்ப நான் சொல்லித்தர முறைகள்ல வரும். சரியா? 4 முறைகள்ல பங்குடைமை கணக்கு வரும். அத விலையும் கொள்ளுவோம். முதலாவது பங்காளர் சேரல். பங்காளர் சேரல் ரெண்டு முறைகள்ல வரும். அதே போல பங்காளர் விலகல் ரெண்டு முறைகள்ல வரும். ரெண்டையும் சேர்த்து 4 முறைகள்ல ஒரு கணக்கு வரும். முதலாவது பங்காளர் ஒருவர் சேர்றார், அதாவது நிதியாண்டு ஆரம்பத்தில் சேரல். முதலாவது எழுதிக்கோங்க. நிதியாண்டு தொடக்கத்தில் அல்லது ஆரம்பத்தில் சேரல். நிதியாண்டு தொடக்கத்தில் அல்லது ஆரம்பத்தில் சேரல். உங்களோட நிதியாண்டு எப்படி வரும்? 1/4/2024 இருந்து 31/3/2025. எனவே உங்களோட நிதியாண்டு ஆரம்பம் 1/4/2024. நிதியாண்டு தொடக்கத்தில் அல்லது ஆரம்பத்தில் சேரல்டா 1/4/2024 சேருவார். ஓகேயா? ரெண்டாவது எழுதிக்கோங்க. நிதியாண்டு இறுதியில் சேரல். நிதியாண்டு இறுதியில 31/3/2025 சேரல். ரெண்டையும் எழுதிக்கோங்க. அப்ப உங்களோட முதலாவது பாட்டு வரக்கூடிய மெத்தட் பங்காளர் சேரல்ல நிதியாண்டு ஆரம்பத்துல பங்காளர் சேரல் ஒரு கணக்கு வரலாம், அல்லது நிதியாண்டு இறுதியில பங்காளர் சேரல் கணக்கு வரலாம். நோட் பண்ணிக்கோங்க. பின்னுக்கு அவளுக்கு பயிற்சி செய்யும் போது அவளுக்கு தெளிவா விலையும் கொள்ளப்படும். நாங்க படிக்கிற தியரியில அதே மாதிரி கணக்கு வருதா இல்லையா, ஆரம்பத்துல சேரல் இறுதியில சேரல் எப்படி அவளுக்கு மென்ஷன் பண்ணுவான். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டேட்டை வச்சுதான் கண்டுபிடிக்கிறது. அவன் சொல்லுவான் 1/4/2024 ஒரு பங்காளர் புதிதாக சேர்க்கப்படுறாரு. அப்ப ஆரம்பத்துல சேர்க்கப்பட்டா என்ன, நிதியாண்டு ஆரம்பத்துல வரும். 31/3/2025 ஒரு நிதியாண்டுல பங்காளர் சேர்றாரு. அப்ப நிதியாண்டுல பங்காளர் சேர்றன்னு எடுக்கணும். சரியா? எழுதிக்கோங்க. இது எழுதுனா ஓகேன்னு போடுங்க. அடுத்து பங்காளர் விலகல் அதுல வகைகளை பார்ப்போம், முறைகளை பார்ப்போம். நிதியாண்டு ஆரம்பத்திலையும் சேரலாம், நிதியாண்டு இறுதியிலையும் சேரலாம். அப்படி நிதியாண்டு ஆரம்பம் இறுதியில சேர்ந்தா எப்படி நாங்க கணக்கு செய்யறதுன்னு அடுத்த விஷயத்துல நோட்ல பார்ப்போம். உங்களுக்கு பங்குடைமை கணக்கை எப்படி இலகுவான முறையில படிச்சு கொள்ளலாம், எப்படி படிச்சு தரலாம், அந்த மெத்தட்ல தான் கிளாஸ் போகுது. எனவே நல்ல முறையில படிச்சுக்கோங்க. இப்படி எங்கேயும் படிக்க மாட்டேன். சரியா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸ்கூல் கிளாஸ்ல வேற படிச்சுப்பீங்க. இப்ப நிறைய மாவட்டத்துல இருந்து பிள்ளைகள் வாரீங்க. அப்ப நீங்களே படிச்சு முடிச்சு சொல்லிக்கோங்க, இந்த மெத்தட்ல படிச்சுக்கிறீங்களா, உங்களுக்கு இலகுவான முறையில விளங்கி கொள்ள முடிய மாதிரி ஒரு மெத்தட். சரியா? பழமையா தியரி செய்யறது. இப்ப இரண்டாவது பாப்போம், பங்காளர் விலகல். தலை போடுங்க. ஒரு பங்காளர் சேரல் எப்படி வருதோ அதே போல பங்காளர் விலகலும் வரும். பார்த்துக்கொள்வோம். விலகல் அல்லது இளைப்பாறல் ரெண்டு முறை விஷயம். சரியா?
முதலாவது பாருங்க, நிதியாண்டு ஆரம்பத்தில் விலகல் அல்லது நிதியாண்டு தொடக்கத்தில் விலகல். நிதியாண்டு தொடக்கம் என்ன? 1/4/2024. இரண்டாவது முறை நிதியாண்டு இறுதியில் விலகல். நிதியாண்டு இறுதியில என்ன? 31/3/2025. அப்ப உங்களுக்கு 1/4/2020 சாரி 1/4/2024 ஏ என்ற பங்காளர் விலகுறார் அப்படின்னு தந்தா விலகிக் கொள்ளணும். இது நிதியாண்டு ஆரம்பம் தொடர்பான விலகல் கணக்கு. 31/3/2025 சி என்ற பங்காளர் விலகுறார் அப்படின்னா இது நிதியாண்டு இறுதியில விலகலோட தொடர்பான கணக்கு கிளியரா விலகிக் கொள்ளணும். அந்த டேட்டை வச்சுதான் கண்டுபிடிக்கிறது. இது ரெண்டையும் எழுதிக்கோங்க. அப்ப தெளிவான முறையில விலகிக் கொள்ளணும். உங்களுக்கு ஃபைனல் பேப்பரோ அல்லது டேம் பேப்பரோ தேர்ட் டேம்ல இருந்து அடுத்து 6ஆம் தவணை வரைக்கும் இறுதியா உள்ள 4 தவணை 3, 4, 5, 6 அடுத்து ஃபைனல் பேப்பர் எல்லாத்துலயும் பங்குடைமை தொடர்பா 4 மெத்தட்ல தான் கேள்வி வரும். அதான் சொல்லி தந்தேன். பங்காளர் சேரல் ஆரம்பம் இறுதி, அடுத்து பங்காளர் விலகல் ஆரம்பம் இறுதி. இதை வச்சுதான் கேள்வி வரும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 மெத்தட்லயும் ஏதாவது ஒரு மெத்தட் போடலாம். அதை நான் கணக்கு செய்யணும். இதை எழுதிட்டு கிளியர்னா போடுங்க. அடுத்து இறுதியா விஷயத்துக்கு வருவோம். ஒரு பங்காளர் சேரும் போது ஆரம்பம் இறுதி அப்படி வந்தா எப்படி நிதி கூற்றுகளை வெளிப்படுத்துறது முக்கியமான பாயிண்ட் சொல்லித்தாரு. அதே போல பங்காளர் விலகல்ல ஆரம்பம் இறுதி வந்தா எப்படி வெளிப்படுத்துறது, ஒரு நடைமுறை கணக்கு அல்லது லாப நட்ட விகிதம், மூலதன வட்டி, என்னென்ன விஷயம் கணிப்பீடு செய்யறது, முக்கியமான கீ பாயிண்ட் சொல்லித்தாரு. இதை எழுதிக்கோங்க. எல்லாரும் எழுதுனா இந்த பங்காளர் சேரல் விலகல் அதுல முறைகள் கிளியர்னா செக்ல போடுங்க. இறுதியா நாங்க கணக்கு தொடர்பான முக்கியமான விஷயத்துக்கு போறோம். ஒரு பங்காளர் சேரும் போது நிதியாண்டு ஆரம்பத்துல சேர்றாரு. அப்படி நிதியாண்டு ஆரம்பத்துல சேரும்போது மூலதன வட்டின்னு ஒரு விஷயம் நீக்கி அதை எப்படி கணிப்பீடு செய்யறது, அடுத்து லாப நட்ட பகிர்வு எப்படி நாங்க வெளிப்படுத்துறது, இது ரெண்டும் முக்கியமானது. இது தனியே யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. கணக்கு செய்யும் போது தான் நீங்க விலையை கொள்ளணும். நான் உங்களுக்கு முக்கியமான விஷயத்த பாயிண்ட்ஸ்ல தருவேன். சரியா? அப்ப அதை வாசிச்சாலே கிளியரா விளையும். எப்படி பங்காளர் சேரும் போது அல்லது விலகும் போது நிதியாண்டு ஆரம்பம் இறுதியில மூலதன வட்டியும் லாப பகிர்வு வெளிப்படுத்தும் வீதமும் தெளிவா சொல்லித்தாரு. அப்ப இதை நீங்க விலகி கொண்டீங்கன்னா கணக்கு வந்தா அப்ப உங்களுக்கு விளங்கிடும். இதுக்கு நாங்க இந்த முறையில தான் செய்யணும்னு கான்செப்ட் விளங்கிடும். அதுக்கப்புறம் நாங்க பயிற்சிகளை செய்யலாம். ஓகே. இப்ப நாங்க பங்குடைமையில இறுதி கட்டத்துல நிக்கிறோம். இறுதி நோட்ஸ் விஷயத்த பார்த்து முடிப்போம். இதை முடிச்சிட்டு நாங்க இன்ஷா அல்லாஹ் பங்குடைமையில பகுதி 2 வினாக்கள் அடுத்து பகுதி 1 வினாக்களுக்கு போவோம். உங்களுக்கு தொடர்ச்சியா நம்ம 2-3 கிளாஸ்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் ஃபுல்லா ரிவிஷன் பேப்பர் கிளாஸும் பார்ட் 2 பார்ட் 1 ரிவிஷனும் முழுமையா செஞ்சு தேர்ட் டைம் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுவேன். சரியா? ஓகே. தலைப்பு போடுங்க. பங்குடைமையில் தலை போட்டுக்கோங்க. பங்குடைமையில்
பங்காளர்கள் சேரல் கமா விலகல். பங்குடைமையில் பங்காளர்கள் சேரல் கமா விலகல், விலகல்னா இலைப்பாறுதல் என்பவற்றின் போது மூலதன வட்டி கமா இலாப நட்ட பகிர்வு வெளிப்படுத்தும் விதம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். சரியா? எங்கேயும் படிக்க மாட்டீங்க, முக்கியமான விஷயம். உங்களுக்கு நான் எல்லா கணக்கையும் சேர்த்து முக்கியமா என்னென்ன விஷயம் நீங்க பில்ல விடுவீங்க, எதை கவனத்துல எடுத்து கணக்கு செய்யணும், எல்லாத்தையும் சொல்லித்தர போறோம். பங்குடைமையில் பங்காளர்கள் சேரல் கமா விலகல் என்பவற்றின் போது மூலதன வட்டி கமா லாப பகிர்வு வெளிப்படுத்தும் விதம். தலைப்பு போட்டுட்டு ஓகேன்னு போடுங்க. இப்ப நாங்க தனித்தனியே சொல்லித்தாரோம். முதலாவது போட்டுக்கோங்க, பங்காளர் சேரல். பங்காளர் சேரல்ல முதலாவது போடுங்க நிதியாண்டு ஆரம்பத்துல சேரல். நீங்க முழுமையா எழுதிக்கோங்க, நிதியாண்டு ஆரம்பத்துல சேரல். பிராக்கெட்ல போடுங்க 1/4/2024. பங்காளர் சேரல்ல நிதியாண்டு ஆரம்பத்துல சேரல் 1/4/2024. ஓகே. இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்? மூலதன வட்டி எப்படி கணிப்பீடு செய்யறது, இலாப பகிர்வு எப்படி வரும், இது ரெண்டும் தான் மிக முக்கியமானது. எனவே முதலாவது பாருங்க, ஒரு பங்காளர் சேருறாரு. அது ஆரம்பத்துல சேரும் பொழுது எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மூலதன வட்டி. இந்த மூலதன வட்டின்னு சொல்றது இறுதி மீதிக்கு கணிப்பீடு செய்யணும். மூலதன வட்டின்னு சொல்றது இறுதி மீதிக்கு கணிப்பீடு செய்யணும். அதாவது நன்மதிப்பு சீராக்கத்தின் பின்வர இறுதி மீதிக்கு நீங்க மூலதன கணக்கு செய்வீங்களே, விவரம் பங்காளர பெயர், விவரம் பங்காளர பெயர், இறுதியில வார இந்த மீதிக்கு தான் நாங்க மூலதன வட்டி கணிப்பீடு செய்யணும். இது இறுதி மீதி. உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு மீதி வரும், இது ஆரம்ப மீதி. எப்பொழுதும் ஒரு பங்காளர் நிதியாண்டு ஆரம்பத்துல சேரும் போது நிதியாண்டு இறுதி மீதிக்கு தான் மூலதன வட்டி கணிப்பீடு செய்யணும். அதாவது நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் உள்ள மீதிக்கு மூலதன வட்டி கணிப்பீடு செய்யணும். இது முக்கியமான விஷயம். சரியா? அப்ப முதலாவது என்ன, நிதியாண்டு ஆரம்பத்துல ஒரு பங்காளர் சேர்றாரு, மூலதன வட்டியானது இறுதி மீதிக்கு கணிப்பீடு செய்யணும். அதாவது நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் உள்ள இறுதி மீதிக்கு மூலதன வட்டி கணிப்பீடு செய்யணும். இரண்டாவது இலாப பகிர்வு விதம் பாருங்க. இலாப பகிர்வு, லாப பகிர்வுண்டா முதலாவது என்ன, மூலதன வட்டி பங்காளர் சம்பளம் இலாப பங்கு, இதான் லாப பகிர்வு முறை. இப்போ பங்காளர் ஆரம்பத்துல தானே சேர்றாரு. அப்ப ஆரம்பத்துல சேர்ந்தா அந்த நிதியாண்டு முழுமை ஒரு வருடம், நிதியாண்டு முழுமை அந்த பங்காளர் காணப்படுவாரு. நிதியாண்டு முழுமையா பங்காளர் காணப்படுவாரு. அப்ப நாங்க என்ன செய்யணும், அனைத்து பங்காளருக்கும் லாப நட்ட பகிர்வு வழங்கணும். இது கிளியரா? நிதியாண்டு ஆரம்பத்துல சேர்ந்தா எப்பொழுதும் இறுதி மீதிக்கு மூலதன வட்டி பார்க்கணும். இரண்டாவது, அவர் நிதியாண்டு ஆரம்பத்துல சேர்றதால அந்த ஒரு வருடமும் 3 பங்காளரும் காணப்படுவாரு. அப்படி காணப்பட்ட கட்டாயம் அவருக்கு 3 பேருக்கும் அனைத்து பங்காளருக்கும் இலாப பகிர்வு கொடுக்கணும். எனவே அனைத்து பங்காளர். சரியா? அதாவது நடைமுறை கணக்குல 3 பங்காளருக்கு வரும். சரியா? நீங்க நடைமுறை கணக்குல தானே மூலதன வட்டி லாப பங்கு சம்பளம் கொடுப்பீங்க. இப்ப 3 பேருக்கும் கொடுப்பீங்களா இருந்தா நடைமுறை கணக்கு எப்படி வரும், விவரம் 3 பங்காளர்னு சார்ட் அடிக்கணும். சரியா? லாப பகிர்வுல
ஏபிசி மூணு பேருக்கும் மூலதன வட்டி சம்பளம் லாப பங்கு கொடுக்கணும். ஏன்டா அவர் நிதி வருட முழுமையா காணப்படுறாரு. இவ்வளவுதான் முதலாவது விஷயம். இது கிளியரா? நிதியாண்டுல ஆரம்பத்துல ஒரு பங்காளர் சேர்ந்தா மூலதன கணக்கு இறுதி மீதிக்கு மூலதன வட்டி கணிப்பீடு செய்யணும். அடுத்து லாப பயிர் வீதம் என்று சொல்றது அனைத்து பங்காளருக்கும் வழங்கணும். அதாவது மூலதன வட்டி சம்பளம் லாப பங்கு மூணு பேருக்கும் கொடுக்கணும். நடைமுறை கணக்கு மூணு பேருக்கும் வரும். அதே மாதிரி லாப நட்ட வீதமும் அனைத்து பங்காளருக்கும் கொடுக்கணும். இது முக்கியமான விஷயம். இது கிளியர்னா ஓகேன்னு போடுங்க, நோட்ஸ் எழுதி கொள்ளும். ஓகே, அது கீழே எழுதிக்கோங்க. இது சிம்பிள் விஷயம். மூலதன வட்டியும் லாப பயிரும் எப்படி வரும் அதை மட்டும்தான் விளங்கி போறோம். எழுதிக்கோங்க. அது கீழே பங்காளர் சேரல் நிதியாண்டு ஆரம்பம் போட்டுட்டீங்க. அது கீழே எழுதிக்கோங்க. மூலதன வட்டியானது முதலாவது பாயிண்ட்ஸ். மூலதன வட்டியானது வருட இறுதியில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். மூலதன வட்டியானது வருட இறுதியில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். ஆரம்பத்துல சேர்ந்தா இறுதி மீதிக்கு தான் மூலதன வட்டி பார்க்கணும். சரியா? ஆரம்ப மீதிக்கு பாக்குறது இல்ல. கணக்கு செய்யும் போது விளங்கும். நான் தரக்கூடிய இந்த நோட்ஸ் எவ்வளவு முக்கியம். மூலதன வட்டியானது வருட இறுதியில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். பிராக்கெட்ல போடுங்க. அந்த இறுதி மீதின்னு சொல்றது என்ன? பிராக்கெட்ல போடுங்க. நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் உள்ள மீதி. நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் உள்ள மீதி. மூலதன வட்டியானது வருட இறுதியில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். பிராக்கெட்ல போடுங்க. நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் உள்ள மீதி. எனவே முதலாவது கிளியர். எனக்கு நோட்ஸ் எழுதும் போது யாராவது ஓகேன்னு போட்டு வர சொல்றேன். கட்டாயம் செஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கிளாஸ் சிறப்பான முறையில செய்யலாம். ஏன்னா ஆன்லைன் கிளாஸு. எனவே உங்களுக்கு ஸ்பீடாகவும் சொல்லக்கூடாது, மிடில் செஞ்சுட்டு போகணும். எனவே எழுதுனா ஓகேன்னு போட்டு வாங்க. அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க. அடுத்த நோட்ல இலாப பகிர்வானது இலாப நட்ட பகிர்வானது லாப நட்ட பகிர்வு ஆனது அனைத்து பங்காளருக்கும் பகிரப்படல் வேண்டும். இலாப நட்ட பகிர்வானது அனைத்து பங்காளருக்கும் பகிரப்படல் வேண்டும். இதை எழுதுனா ஓகேன்னு போடுங்க. இது முதலாவது முறை. இன்னும் 3 முறை பார்க்கணும். அதோட பங்குடைமை முழுமையா முடிவடையும். நோட்ஸ் விடயம். சரியா? லாஸ்டா சொல்லிக்கொள்றேன், முக்கியமானது. அதனால தான் டைம் எடுத்து சொல்லித்தாரேன். கணக்குக்கு இதுதான் தேவை. பங்குடைமை கஷ்டம்னு சொல்லக்கூடாது. எனவே கொஞ்சம் கூட படிக்கிற பிரச்சனை இல்லை, தெளிவா பாருங்க. பங்காளர் சேர்றாரு. முதலாவது என்ன பார்க்க போறோம்? மூலதன வட்டி இறுதி மீதிக்கு கணிப்பீடு செய்யணும். அதாவது மூலதன கணக்குல இறுதியா வார மீதி நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் மீதி. அடுத்து லாப பகிர்வுன்னு சொல்றது அனைத்து பங்காளருக்கும் வரும். அது ஏன் அனைத்து பங்காளருக்கும் நாங்க வழங்குறோம்? ஆரம்பத்துல சேர்றாரு. எனவே அந்த ஒரு வருட முழுமையா பங்காளர் பங்குடைமையில காணப்படுறாரு. எனவே 3 பங்காளருக்கும் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். எனவே அனைத்து பங்காளருக்கும் பகிரப்படணும். அதாவது லாப நட்ட பகிர்வு கூட்டுல 3 பேர் வருவாரு. நடைமுறை கணக்குல 3 பேர் வருவாரு. இது கிளியரா விளங்கிக் கொள்ளணும். அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க. லாப நட்ட பகிர்வு கூற்று கமா லாப நட்ட பகிர்வு கூற்று கமா லாப நட்ட பகிர்வு கூற்று கமா பங்காளர் நடைமுறை கணக்கில் லாப நட்ட பகிர்வு கூற்று கமா பங்காளர் நடைமுறை கணக்கில் அனைத்து பங்காளரும் காணப்படுவர்.
அனைத்து பங்காளரும் காணப்படுவர். அப்ப நடைமுறை கணக்கு அடிச்சுட்டு எத்தனை பொட்டி அடிக்கிறேன்னு ஞாபகம் குழம்ப கூடாது. தெளிவா சொல்லித்தார். எல்லா பங்காளருக்கும் நாங்கள் லாப நட்டம் வழங்கணும்டா நடைமுறை கணக்குல என்ன 3 பங்காளருக்கும் கோடு அடிக்கணும். இதை வச்சுதான் நாங்க யோசிக்கிறது 2 பங்காளர் வருவாரா 3 பங்காளர் வருவாரா. சரியா? அதுக்குதான் சொல்லித்தார். இது எழுதிட்டு கிளியர்டா போடுங்க. 2வது முறைக்கு போகும். எல்லாம் ஒரே விஷயம் தான், சிம்பிள் விஷயம், மாறி மாறி வரும். சரியா? ஆரம்பத்துல சேர்ந்தா இறுதிக்கு பார்க்கணும், இறுதியில சேர்ந்தா ஆரம்பத்துக்கு பார்க்கணும், மாறி மாறி வரும். எனவே 2வது முறைக்கு போவோம். நிதியாண்டு இறுதியில ஒரு பங்காளர் சேர்ந்தா எப்படி வரும் பார்ப்போம். ரெண்டாவது போடுங்க. நிதியாண்டு இறுதி நீங்க முழுமையா எழுதிக்கோங்க. நிதியாண்டு இறுதியில் பங்காளர் சேரும். நிதியாண்டு இறுதியில 31/3/2025 தான் கண்டுபிடிக்கும். நிதியாண்டு இறுதியில பங்காளர் சேரும். எனவே முதலாவது நோட் விளைவிக்கோங்க. முதலாவது என்ன பாக்குறது? மூலதன வட்டி. உங்களுக்கு ஒரு பங்காளர் இறுதியில சேர்ந்தால் எப்பொழுதும் ஆரம்ப மீதிக்கு மூலதன வட்டி கண்டுபிடிக்கணும். ஒரு பங்காளர் இறுதியில சேர்றாரு, எனவே ஆரம்ப மீதிக்கு மூலதன வட்டி பார்க்கணும். பாருங்க, மூலதன கணக்கு. இந்த மூலதன கணக்குல இறுதியில வரக்கூடியது என்ன? இறுதி மீதி. ஆரம்பத்துல வருமே, செலவுலையும் வரலாம் வரவுலையும் வரலாம். இப்ப ஆரம்பத்துல வர்றதை சொல்லுவோம் ஆரம்ப மீதி. இந்த ஆரம்ப மீதிக்கு தான் எப்பொழுதும் மூலதன வட்டி கணிப்பீடு செய்யணும். அப்ப ஒரு பங்காளர் இறுதியில சேர்ந்தால் ஆரம்ப மீதிக்கு மூலதன வட்டி கணிப்பிடல் வேண்டும். கிளியர். அடுத்து 2வது லாப பகிர்வு வீதம். லாப பகிர்வு. லாப பகிர்வுனா என்ன? மூலதன வட்டி, சம்பளம், இலாப பங்கு. தம்பி பாருங்க, பங்காளர் இறுதியில தான் சேர்றாரு. முதலாவது ஏபி என்ற பங்காளர் இருக்கிறாரு, சி வாராரு. எனவே ஏபிசி 3 பேர் காணப்படுறாரு. அப்ப இறுதியில சேர்ந்தா தெளிவா விளைவிக்கோங்க, 31/3/2025 தான் சேர்றாரு. அப்ப நிதியாண்டு ஒரு வருடம் அவர் காணப்படுறாரா இல்லையா? குயிக்கா சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. ஆரம்பத்தில இருந்து அவர் ஈக்கிறாரா இல்லையா? குயிக்கா. ஒரு பங்காளர் இறுதியில சேரும் போது அவர் நிதியாண்டு ஆரம்பம் அந்த ஒரு வருட காலப்பகுதிக்கும் பங்காளரா காணப்படுவாரா இல்லையா? என்ன வரும்? பயப்படாம சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு குயிக்கா சொல்லுங்க. உங்களுக்கு கேட்கிற கேள்வி விளங்குதா? வெரி குட். பயப்படாம ஆன்சர் பண்ணி பழவுங்க, அன்மியூட் பண்ணிட்டு கழிச்சு பழவுங்க. சரியா? அப்ப நிதியாண்டு இறுதியில சேர்ந்தா அவர் அந்த ஒரு வருட காலப்பகுதியும் பங்காளரா காணப்பட மாட்டாரு. அப்படி பங்காளரா இல்லாம இருக்கிற ஆளுக்கு நாங்க என்னத்துக்கு லாப பகிர்வு வழங்கணும்? விளைவிக்கோங்க. அவரு தம்பி இறுதியில தானே தம்பி சேர்றாரு. அப்ப ஒரு வருடம் முழுமையா பங்காளரா ஈக்க மாட்டாரு. தங்கச்சி பங்காளரா ஈக்க மாட்டாருந்தா அப்ப நாங்க என்னத்துக்கு மூலதன வட்டி, சம்பளம், லாப பங்கு வழங்கணும்? வழங்க தேவையில்லை. எனவே லாப பகிர்வு வீதம் எப்படி வரும்? சேரும் பங்காளருக்கு பகிரப்பட மாட்டாது, பழைய பங்காளருக்கு மாத்திரம் பகிரப்படும். விளங்கும். அந்த சேருற சி என்ற பங்காளருக்கு வராது, பழைய பங்காளர் ஏபி அவருக்கு வரும். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். மூலதன வட்டி ஆரம்பத்துல வரும், ஓகே. அடுத்து லாப பயிர்வு, மூலதன வட்டி, சம்பளம், லாப பங்குன்னு சொல்றது சி என்ற நபர் இறுதியில வாராரு. எனவே அந்த ஒரு வருட காலப்பகுதியும் அவர் பங்காளரா ஈக்க மாட்டாரு. எனவே அவருக்கு பகிர்வு வழங்க தேவையில்லை. எனவே சேரும் பங்காளருக்கு வராது, பழைய பங்காளருக்கு மட்டும் கொடுக்கணும். அப்ப எப்படி வரும்? லாப பகிர்வு கூற்றுல ஏபி என்ற 2 பங்காளருக்கு மட்டும் மூலதன வட்டி, சம்பளம், லாப பங்குன்னு கொடுக்கணும். சி வராது. அதே போல நடைமுறை கணக்குல விபரம் 2 பங்காளர் மட்டும்தான் வரும், சி வராது. நான் அவருக்கு பகிர்வு இல்லை. இவ்வளவுதான் விஷயம்.
அப்போ ஒரு நிதியாண்டு இறுதியில சேரும்போது நடைமுறை கணக்கு ரெண்டு தான் அடிக்கணும், மூணு அடிக்கிற கூடாது. நிதியாண்டு ஆரம்பத்துல சேரும்போது மூணு நடைமுறை கணக்குல வரும். லாப நட்ட பயிர் கூட்டுல ரெண்டு பேருக்கு தான் வரும், அந்த சந்தர்ப்பத்துல மூணு பேருக்கு வரும். இப்படி விளங்குனா தான் கணக்கு செய்யலாம், இல்லாட்டி பிழை விட்டுருவீங்க. இது கிளியரா? செட்ல போடுங்க. குயிக்கா? கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க, திருப்பி சொல்லி தருவேன். ஒரு நிதியாண்டு இறுதியில பங்காளர் சேர்றாரு. எனவே மூலதன வட்டின்னு சொல்றது ஆரம்பத்துக்கு கணிப்பீடு செய்யணும். அடுத்து லாப பகிர்வு, மூலதன வட்டி சம்பளம் லாப பங்குன்னு சொல்றது சேர்ற பங்காளருக்கு வழங்க தேவையில்லை. ஏன்டா அவர் நிதியாண்டு இறுதியில தான் வராரு, அந்த ஒரு வருட காலப்பகுதி முழுமையா காணப்பட மாட்டார், எனவே வழங்க தேவையில்லை. எனவே சிக்கு வராது, பழைய பங்காளருக்கு மட்டும் பயிர்வு செய்யணும். எனவே லாப பயிர் கூட்டுல ரெண்டு பேர் தான் வருவாரு, நடைமுறை கணக்குல ரெண்டு பேர் தான் வருவார். இப்ப நோட் எழுதிக்கோங்க. நிதியாண்டு இறுதியில சேரல் 31/3/2025 போட்டிக்கிறீங்க, அது கீழே எழுதிக்கோங்க. முதலாவது, மூலதன வட்டியானது மூலதன வட்டியானது வருட ஆரம்பத்தில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். மூலதன வட்டியானது வருட ஆரம்பத்தில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். மூலதன வட்டியானது வருட ஆரம்பத்தில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். பிராக்கெட்ல போடுங்க. ஆரம்ப மீதினா என்ன? நன்மதிப்பு சீராக்கத்துக்கு முன்னுக்குள்ள மீதி. எனவே பிராக்கெட்ல போடுங்க, நன்மதிப்பு சீராக்கத்தின் முன் உள்ள மீதி. நன்மதிப்பு சீராக்கத்தின் முன் உள்ள மீதி. மூலதன வட்டியானது வருட ஆரம்பத்தில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். நன்மதிப்பு சீராக்கத்தின் முன் உள்ள மீதி. அடுத்து லாப பகிர்வு எழுதி கொள்ளுவோம். அடுத்த நோட்ல போடுங்க. நம்மளுக்கு ஒயிட் போர்ட்ல எழுதி விடுற விஷயம், லாப நட்ட பயிர் கூட்டு நடைமுறை கணக்கு எப்படி வரும்டா அதை நீங்க குறிச்சு கொள்ளணும். சரியா? நான் நோட்ல தரேன், உங்களுக்கு தேவைன்னு சொன்னா சாட் போட்டு நார்மலா சைட்ல போட்டுக்கோங்க. சரியா? அப்ப இன்னும் கொஞ்சம் கிளியரா போகும். அடுத்த நோட்ல போடுங்க. லாப பகிர்வு ஆனது லாப நட்ட பகிர்வு ஆனது லாப நட்ட பகிர்வு ஆனது என்ன நடக்கும்? அந்த சேருற பங்காளருக்கு வராது. ஏன்டா இறுதியில வந்துட்டு அவருக்கு எப்படி நாங்க சம்பளம் கொடுக்கிறது? அவர் ஒரு வருடம் காணப்படவே இல்லை, மூலதன வட்டி எப்படி கொடுக்கிறது? எனவே லாப பகிர்வானது சேரும் பங்காளருக்கு பகிரப்பட மாட்டாது. லாப நட்ட பகிர்வானது சேரும் பங்காளருக்கு பகிரப்பட மாட்டாது. தொடர்ந்து எழுதுங்க. பழைய பங்காளருக்கு மாத்திரம் பகிரப்படும். பழைய பங்காளருக்கு மாத்திரம் பகிரப்படும். இது எழுதுனா ஓகேன்னு போடுங்க. அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க. இலாப நட்ட பகிர்வு கூற்று கமா பங்காளர் நடைமுறை கணக்கில் இலாப நட்ட பகிர்வு கூற்று கமா பங்காளர் நடைமுறை கணக்கில் பழைய பங்காளர் மாத்திரம் காணப்படுவர். பழைய பங்காளர் மாத்திரம் காணப்படுவர். இதை எழுதிட்டு முதலாவது நாங்க படிச்ச இந்த ரெண்டு முறைகளும் உங்களுக்கு முழுமையா கிளியரா, ஒரு ஆரம்பத்துல சேரும்போது எப்படி மூலதனட்டி பாக்குறது, எப்படி பகிர்வு வாரது, பகிர்வு கூட்டுலையும் நடைமுறை கணக்குலையும் எப்படி சாட் அடிக்கிறது, அதே மாதிரி இறுதியில சேரும்போது எப்படி மூலதனட்டி வாரது, எப்படி பகிர்வு வாரது. கிளியர்னா ஓகேன்னு போடுங்க. நாங்க அடுத்தது விலகலுக்கு பார்ப்போம். கிளாஸ்ல இருக்கிற எல்லாம் கட்டாயம் செட்ல போடுங்க. கிளாஸ் எப்படி போகுது? ஹோப்பா போகுதா? பழையபடி ஓகேயா? இன்ட்ரெஸ்டா போகுதா? செட்ல போடுங்க. அடுத்தது போகும், கட்டாயம் போட்டுக்கோங்க.
ஓகே, இப்ப நாங்க இறுதி கட்டத்துக்கு வரோம். பங்காளர் விலகல் ஆரம்பத்துல விலகுனா இறுதியில விலகுனா இப்ப நாங்க பார்த்த மாதிரி மூலதன வட்டி லாப பகிர்வு எப்படி வரும்னு பார்ப்போம். அதோட பங்குடைமை முடியுது. அடுத்த தலை போடுங்க, பங்காளர் விலகல் அல்லது இளைப்பாறுதல். முதலாவது பங்காளர் விலகல் நிதியாண்டு ஆரம்பத்தில். சரியா? பங்காளர் விலகல் நிதியாண்டு ஆரம்பத்துல விலகுறாரு. நிதியாண்டு ஆரம்பத்தில் விலகல். அப்ப எப்படி வரும்? 1/4/2024. ஓகே, இந்த சந்தர்ப்பத்துல முதலாவது நாங்க பார்க்கக்கூடியது மூலதன வட்டி. அப்ப தெளிவா விளங்கிக்கோங்க, ஒரு பங்காளர் சேர்ந்தாலும் அல்லது பங்காளர் விலகுனாலும் அது ஆரம்பத்துல நடந்தா எப்படி? ஒரு பங்காளர் சேர்ந்தாலும் ஒரு பங்காளர் விலகுனாலும் அது ஆரம்பத்துல நடந்தா மூலதன வட்டின்னு சொல்றது இறுதி மீதிக்கு பார்க்கணும். அது சேர்றதோ விலகுறதோ ஆரம்பத்துல இருந்தா இறுதி மீதிக்கு தான் பார்க்கணும். எனவே பாருங்க, மூலதன வட்டி இறுதி மீதிக்கு கணிப்பீடு செய்யணும். மூலதன வட்டியானது இறுதி மீதிக்கு கணிப்பீடு செய்யணும். பங்காளர் நிதியாண்டு ஆரம்பத்துல விலகும் போது மூலதன வட்டியானது இறுதி மீதிக்கு கணிப்பீடு செய்யணும். எப்படி வரும்? விவரம் பங்காளர், அதுல இறுதியில வர மீதி. இந்த இறுதி மீதிக்கு தான் நாங்க எப்பொழுதும் மூலதன வட்டி கணிப்பீடு செய்யணும். அதாவது நன்மதிப்பு சீராக்கத்தின் பின்னுள்ள மீதிக்கு கணிப்பீடு செய்யணும். எனவே முதலாவது தெளிவா விளங்கிக்கோங்க, ஒரு பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல மூலதன வட்டியானது மூலதன கணக்கின் இறுதி மீதிக்கு கணிப்பீடு செய்தல் வேண்டும். இரண்டாவது, இலாப நட்ட பகிர்வு அப்படின்னா என்ன? மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், லாப பங்கு எப்படி வரும்னு பாருங்க. அவரு நிதியாண்டு ஆரம்பத்திலேயே விலகுறாரா? அப்ப தெளிவா பாருங்க தம்பி, ஆரம்பத்திலேயே பங்காளர்ல இருந்து இல்லாம போனா அவருக்கு நாங்க என்னத்துக்கு சும்மா சம்பளம் கொடுக்க? அவர் வேலைக்கே வரையில சம்பளம் கொடுப்போமா? நிதியாண்டு ஆரம்பத்திலேயே பங்காளர் இல்லாம போறாரு. அப்ப அந்த நிதியாண்டு ஒரு வருடத்தையும் காணப்பட மாட்டாரு தங்கச்சி. அப்ப நாங்க சம்பளம் மூலதன வட்டி லாபமாக கொடுக்கிறதா? கொடுக்க தேவையில்லை. எனவே விளங்கிக்கோங்க, விலகும் பங்காளருக்கு என்ன கொடுக்க தேவையில்லை. எனவே விலகுற பங்காளருக்கு வராது. பழைய பங்காளருக்கு மட்டும் பகிர வேண்டும். எனவே தெளிவா விளங்கிக்கோங்க, ஒரு பங்காளர் ஆரம்பத்துல விலகுறாரு, இறுதி மீதிக்கு மூலதன வட்டி கணிப்பிடணும். அடுத்தது பாக்குறோம், ஆரம்பத்திலேயே விலகுனா அவர் நிதியாண்டுல காணப்பட மாட்டாரு. எனவே அவருக்கு பகிர்வு செய்ய தேவையில்லை. எனவே விலகுற பங்காளருக்கு பகிர்வு வராது, பழைய பங்காளருக்கு மட்டும் வரும். அப்ப எப்படி வரும்? லாப நட்ட பகிர்வு கூற்றுல மூலதன வட்டி சம்பளம் லாப பங்கு ஏபி ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வரும். ஏன்டா ஏபிசி என்ற பங்குடைமையில சி விலகுறாரு. எனவே ஏபிக்கு மட்டும்தான் வரும், விழுகிற பங்காளருக்கு இல்ல. அதே போல நடைமுறை கணக்குல ரெண்டு பேர் மட்டும்தான் வருவாரு. யாரு? ஏயும் பியும் மட்டும்தான் வருவாரு, சிக்கு வராது. ஓகேயா? லாஸ்டா சொல்லிக்கொள்றேன், திருப்பி சொல்றேன், போர் அடிக்க வேணாம். லாஸ்டா சொல்லிக்கொள்றேன், பங்காளர் விலகல் நிதியாண்டு ஆரம்பத்துல சேர்ந்தா நிதியாண்டு ஆரம்பத்துல விலகுனா இறுதி மீதிக்கு மூலதன வட்டி லாப பயிர்னு சொல்றது விலகுறாளுக்கு இல்ல, பழைய ஆளுக்கு மட்டும் வரும். எனவே லாப பயிரை கூட்டுல ரெண்டு பேர், நடைமுறை கணக்குல ரெண்டு பேர். ஓகே, இப்ப எழுதி கொள்ளும். அவளுக்கு மாறி வரும். அங்க நிதியாண்டு இறுதியில சேர்றத ஆரம்பத்துல விலகலுக்கும், நிதியாண்டு ஆரம்பத்துல சேர்றத இறுதியில விலகலுக்கும் மாறி நோட் வரும். சரியா? எழுதிக்கோங்க. நீங்க ஆரம்பத்துல சேர்ந்தாலும் இறுதியில, ஆரம்பத்துல சேர்ந்தாலும் ஆரம்பத்துல விலகுனாலும் மூலதன வட்டினா இறுதிக்கு தான் பார்க்கணும். இதுல மறக்க வேணாம். சேர்றதோ விலகுறதோ ஆரம்பம்டா இறுதி மீதி, சேர்றதோ விலகுறதோ இறுதிண்டா ஆரம்ப மீதி. பங்காளர் விலகல் நிதியாண்டு ஆரம்பம் 1/4/2024. அது கீழே எழுதிக்கோங்க.
மூலதன வட்டியானது வருட இறுதியில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். மூலதன வட்டியானது வருட இறுதியில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். தங்கச்சி, ஒரு பங்காளர் ஆரம்பத்துல சேர்ந்தாலும் ஒரு பங்காளர் ஆரம்பத்துல விலகினாலும் மூலதன வட்டி எப்பொழுதும் இறுதிக்கு தான் கணிப்பிடணும். மூலதன வட்டியானது வருட இறுதியில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். பிராக்கெட்ல போடுங்க, நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் உள்ள மீதி. நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் உள்ள மீதி. அடுத்து லாப பகிர்வு எழுதி கொள்வோம். லாப பகிர்வு எப்படி? அவர் ஆரம்பத்திலே இல்லாம போனா விலகிற பங்காளருக்கு வராது, பழைய பங்காளருக்கு மாத்திரம் கொடுக்கணும். எனவே அடுத்த நோட்ல எழுதுங்க, லாப நட்ட பகிர்வானது இலாப நட்ட பகிர்வானது விலகும் பங்காளருக்கு பகிரப்பட மாட்டாது. இலாப நட்ட பகிர்வானது விலகும் பங்காளருக்கு பகிரப்பட மாட்டாது. பழைய பங்காளருக்கு மாத்திரம் பகிரப்படும். இதை எழுதி முடிச்சா ஓகேன்னு போடுங்க. ஓகே, அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க. இறுதியா லாப நட்ட பகிர்வு கூற்று கமா பங்காளர் நடைமுறை கணக்கில். லாப நட்ட பகிர்வு கூற்று கமா பங்காளர் நடைமுறை கணக்கில் பழைய பங்காளர் மாத்திரம் காணப்படுவர். ஓகே, இறுதி முறைக்கு வாரம். நிதியாண்டு இறுதியில ஒரு பங்காளர் விலகுறாரு. அந்த சந்தர்ப்பத்துல எப்படி நமக்கு மூலதன வட்டி லாப பகிர்வு வீதம் வரும்? இறுதி விஷயம். நிதியாண்டு இறுதிண்டா 31/3/2025. முதலாவது மூலதன வட்டி. மூலதன வட்டி எப்படி வரும்? இப்ப எல்லாரும் நீங்களே ஆன்சர் சொல்லுவீங்க, நான் படித்தரலாட்டியும் ஆன்சர் சொல்லுவீங்க. ஆரம்பத்துல சேர்ந்து விலகுனா இறுதிக்கு பார்க்கணும், இறுதியில சேரல் விலகல்னா ஆரம்பத்துக்கு பார்க்கணும். எனவே மூலதன வட்டியானது ஆரம்ப மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். நிதியாண்டு இறுதியில ஒரு பங்காளர் விலகுனா ஆரம்ப மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். எப்படி வரும்? மூலதன கணக்குல இறுதியில வரக்கூடியது இறுதி மீதி. ஆரம்பத்துல வருமே வரவு அல்லது செலவு மீதியா, அது சொல்லுவோம் ஆரம்ப மீதி. இந்த ஆரம்ப மீதிக்கு தான் எப்பொழுதும் மூலதன வட்டி கணிப்பிடல் வேண்டும். ஒரு நிதியாண்டு இறுதியில பங்காளர் விலகுனா ஆரம்ப மீதிக்கு மூலதன வட்டி கணிப்பிடல் வேண்டும். அடுத்தது பாருங்க, லாப பகிர்வு. லாப நட்ட பகிர்வு அப்படின்னா என்ன? மூணு விஷயம் தான் லாப நட்ட பகிர்வு, மறந்துடக்கூடாது. மூலதன வட்டி, லாப பங்கு, சம்பளம். அவர் இறுதியில தான் விலகுறாரு. அப்ப பாருங்க, 1/4/2020 இருந்து 31/3/2025 நிதியாண்டு. அப்ப அந்த ஒரு வருடம் முழுமையா ஒரு பங்காளரா காணப்பட்டுட்டு இறுதியில தான் பங்காளர் இல்லாம போறாரு. அப்ப ஒரு வருடமும் பங்காளரா காணப்படுறாரு. முகாமைத்துவ நடவடிக்கையில ஈடுபட்டிப்பாரு, மூலதனத்தை மேற்கொண்டிப்பாரு, நட்டங்களுக்கு முகம் கொடுத்திப்பாரு.
எனவே நாங்க அவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? லாப பகிர்வு வழங்கணும். ஏன்டா இறுதியில தானே போறாரு, முழுமையா காணப்பட்டிருக்காரு. எனவே லாப பகிர்வு வழங்கணும். எனவே லாப பகிர்வு எப்படி வரும்? அனைத்து பங்காளருக்கும் வரும். சரியா? ஏபிசியில சி என்ற பங்காளர் விலகிறாரு, அவர் இறுதியில விலகிறால அனைத்து பங்காளருக்கும் லாப பகிர்வு வழங்கப்படும். லாஸ்டா பாருங்க, நிதியாண்டு இறுதியில பங்காளர் விலகிறாரு, எனவே ஆரம்ப மீதிக்கு மூலதன வட்டி கணிப்பிடப்படும். லாப பகிர்வு மூலதன வட்டி சம்பளம் லாப பங்கானது அவர் நிதியாண்டு இறுதியில போறதால கட்டாயம் அனைத்து பங்காளருக்கும் வழங்கப்படல் வேண்டும். எனவே லாப நட்ட பகிர்வு கூட்டுல மூலதன வட்டி சம்பளம் இலாப பங்குல ஏபிசி என்ற 3 பேரும் வருவாரு. பங்காளர் நடைமுறை கணக்குல கட்டாயம் பங்காளரா 3 பேரும் வருவார். சரியா? இது கிளியர்னா செட்ல போடுவேன். எழுதிக்கோங்க. பங்காளர் விலகல்ல நிதியாண்டு இறுதின்னு போட்டுப்பீங்க, அது கீழே எழுதிக்கோங்க. மூலதன வட்டியானது மூலதன வட்டியானது மூலதன வட்டியானது வருட ஆரம்பத்தில் காணப்படும் மீதிக்கு கணக்கிடல் வேண்டும். மூலதன வட்டியானது வருட ஆரம்பத்தில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். பிராக்கெட்ல போடுங்க, நன்மதிப்பு சீராக்கத்தின் முன்னுள்ள மீதி, ஆரம்பத்தில் வரக்கூடிய வரவு செலவு மீதி. மூலதன வட்டியானது வருட ஆரம்பத்தில் காணப்படும் மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். பிராக்கெட்ல போடுங்க, நன்மதிப்பு சீராக்கத்தின் முன்னுள்ள மீதி. அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க, லாப பகிர்வு. லாப பகிர்வு எப்படி? எல்லா பங்காளருக்கும் வரும். எனவே எழுதிக்கோங்க, லாப நட்ட பகிர்வானது இலாப நட்ட பகிர்வானது அனைத்து பங்காளர்களுக்கும் பகிரப்படல் வேண்டும். இலாப நட்ட பகிர்வானது அனைத்து பங்காளருக்கும் பகிரப்படல் வேண்டும். இறுதியா நோட்ல எழுதிக்கோங்க, இலாப நட்ட பகிர்வு கூற்று கமா பங்காளர் நடைமுறை கணக்கு. இலாப நட்ட பகிர்வு கூற்று கமா பங்காளர் நடைமுறை கணக்கு. பங்காளர் நடைமுறை கணக்கில் அனைத்து பங்காளரும் காணப்படுவர். அனைத்து பங்காளரும் காணப்படுவர். சரியா? இப்ப நான் சொல்லி தந்த 4 முறைகளையும் ஒரே சார்ட்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல ஒரே சார்ட்ல சிம்பிளா எழுதி காட்டுறேன். சரியா? இதோட உங்களுக்கு பங்குடைமையில உள்ள முக்கியமான சகல விடயங்களும் நோட் சொல்லி தந்துட்டேன். சரியா? அடுத்த கிளாஸ்ல எப்படின்னா, ஒரு பங்காளர் விலகும் போது சேரும் போது ஆரம்பம் இறுதியில மூலதன வட்டி பகிர்வு வீதம் நார்மலா சின்ன சார்ட் ஒன்று போட்டு ஒரே பார்வையில எழுதி காட்டுறேன். அதோட சேர்த்து பங்குடைமையில வரக்கூடிய மேலதிகமான பார்ட்மெண்ட்ல உங்களுக்கு பங்குடைமை லாபம் கேட்கப்படும், பங்குடைமை உரிமையாண்மை கேட்கப்படும், நடைமுறை கணக்கு மீதி மூலதன கணக்கு மீது கேட்கப்படும். அப்படி பார்ட்மெண்ட்ல வரக்கூடிய விடயங்களுக்கு சமன்பாடுகள் இருக்குது, அதையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தார். இதோட பங்குடைமை முடியுது. நோட்ஸ் விடயம் மேலதிகமான விஷயம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சரியா? அதுக்கு பிறகு நாங்க பங்குடைமையில பார்ட் 1 பார்ட் 2 பயிற்சி செய்வோம். அதோட தேர்ச்சி 10 முடியுது. சரியா? 2 கிளாஸ் தான், முழுமையா பங்குடைமை முடிச்சிட்டோம். அடுத்த பயிற்சியை பார்த்துட்டு தொடர்ச்சியாக தேர்ட் டைம் பேப்பரும்
பார்ட் 2 ப்ராக்டிஸும் பார்ப்போம். உங்களுக்கு பார்ட் 1 பேப்பர் கிளாஸ் நிறைய செஞ்சுட்டேன். 2019 பாஸ் பேப்பர் 20 பாஸ் பேப்பர் குரூப்ல போட்டேன். அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு நிறைய பாஸ் பேப்பர், இந்த மாடல் பேப்பர்லாம், டேம் பேப்பர்லாம் பார்ட் 1 ஒரு வீடியோ போட்டேன், நிறைய ரெக்கார்டிங் போட்டேன், எல்லாம் பார்ட் 1 நிறைய பார்த்துட்டோம். சரியா? அதுல பிளவிடக்கூடாது. முழுமையா ப்ராக்டிஸ்ல இருக்கிறீங்க. படிக்காதாக்க ரெக்கார்டிங்கை பார்த்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிதானே? அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த விடயம் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். லாஸ்டா போட்டுக்கோங்க, பங்குடைமை இதுவரைக்கும் படிச்சது எல்லாருக்கும் கிளியரா, இலகுவான பாடமா அல்லது கஷ்டமா? சொல்லுங்க. இதுல புதுசா ஜாயின் பண்ண மாணவர்கள் இருப்பீங்க, பழைய மாணவர்கள் இருப்பீங்க. தொடர்ச்சியா கிளாஸஸ் போகுது, எக்ஸாம் வரைக்கும் தேவைன்னு சொன்னா அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா?